மீண்டும் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1ஆம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். சரி, அப்போ லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 1ஆம் பிரபந்தம். அது தனி ஒரு மனுஷனுக்கு எழுதுறாரு. ஆனால் கர்த்தர் அதை காலாகாலங்களாக விருப்பப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவனுடைய நோக்கம் அது. செய்யப்புழுவே அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு எழுதுறாரு. ஏசுநாரை பற்றியுள்ள பிறப்பு, வளர்ப்பு, வாழ்வு, ஊழியம், இது எல்லாமே 1ஆம் பிரபந்தம். 1ஆம் பிரபந்தம் என்றால் லூக்கா சுவிசேஷம். 2ஆம் பிரபந்தம் தான் இது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த முதல் வசனம் வாசி. அப்போஸ்தலர் 1:1. அப்போஸ்தலர் 1:1. தேயோபிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்தாவினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1ஆம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாமே பரிசுத்த ஆவி பெற்று அப்போஸ்தலர்கள், ஊழியக்காரர்கள் எப்படி தேசத்தை இருளில் இருந்து ஒளிக்குள்ளே கொண்டு வந்தார்கள், சாத்தானுடைய பிடியிலிருந்து எப்படி தேவனிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்பதை விவரிக்கும்படியாக ஒரு பிரபந்தம், ஒரு புத்தகம் எழுதினா. அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இது 2 எழுதினது லூக்கா சுவிசேஷம். 2 எழுதினது ஒன்று இயேசுநாதருடைய நடபடி, அது லூக்கா சுவிசேஷம். 2வது பரிசுத்த ஆவியானவர் நடபடி அல்லது பரிசுத்தவான்களுடைய நடபடிகள், அதான் அப்போஸ்தலர்களுடைய நடபடி. இப்போ பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு நமக்கு வந்தார்னா, இயேசுவை போல நம்மளை மாற்றணும். இப்போ நாமும் மாறணும். நம்முடைய சுவிசேஷத்தை கேட்டு, நம்முடைய பிரசங்கத்தை கேட்டு சபையில் வர்றவங்களும் மாறு. அப்போ அவங்கள மாற்றுறதுக்காகத்தான் உங்களை பாஸ்டராக வச்சிருக்கு. சாசு சொல்லிக் கொடுப்பான், இல்லை இல்லை முன்னே நேரடியாக தேவன் நடத்துறாரு. பொய், பச்சை பொய். அது சாசுக்கு உபதேசம். இயேசுநாதர் நடத்துவாரானால் பரிசுத்தாவியாருடைய கண்ட்ரோலில் விட்டு தான் நடத்துவார். அப்போ பரிசுத்தாவி பெறாமலே பெந்தேகோஸ்துக்குள்ள இருக்கிறவன் இவன் எல்லாம் செத்தா நடத்துவான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறோம். நேரடியாலாம் தேவன் நடத்த மாட்டார். இயேசுநாதர் நடத்துறாருன்னு சொன்னா பரிசுத்தாவியானவரை அனுப்பி அவருடைய கண்ட்ரோல்ல வச்சு நடத்துவார். ஏதோ பார்த்து சொல்லுவாரு, டே இது வரைக்கும் நீ உன் இஷ்டப்படி நடந்த, உன் இஷ்டப்படி ஊழியம் செஞ்ச, வேணும்னா ஊழியம் செய்வ, வேணான்னா போய் மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்ப. எல்லாம் தண்ணி செஞ்சவனா இருக்கக்கூடாது ஊழியக்காரன். உனக்குள்ள ஒரு ஆசையை நிறைவேற்றக்கூடாது, உனக்குள்ள வர்ற முடிவை நிறைவேற்றக்கூடாது, நீ எடுக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாது. பரிசுத்தாவியானவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். அவர் வந்து முடிவெடுக்க வைக்கணும், அவர் வந்து தீர்மானிக்க வைக்கணும், அவர் ஒன்றில் செயல்படும்படி உழைக்கும்படி நடத்தணும். நீனா உழைச்சிடக்கூடாது, நீனா நடத்தக்கூடாது, பரிசுத்தாவியானவர் நடத்தணும். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாமிசத்தின்படி நடவாமல். அப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்தவன் மாம்சப்படி நடப்பான், அவன் மாம்சத்துக்குரிய ஊழியக்காரன். அவெல்லாம் ஆவிக்குரிய ஊழியக்காரன் கிடையாது. முட்டா பையன் சொல்லுவான் இவெல்லாம் ஊழியக்காரன், என்ன மாதிரி அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்ல மாட்டான். அறிவு கட்ட முண்டங்கள் சொல்லும் அவன் பாஸ்டர், இவன் பாஸ்டர். நான் சொல்லிடுவேனா?
எனக்கு கண்ணை திறந்திருக்காரு கர்த்தர். அவன்கிட்ட பேசி பார்க்கும்போதே தெரியும் தேவன் இவனை தொற்றுக்காரா தொல்லையான்னு கண்டுபிடிச்சிருவேன். மற்ற பந்தோதுக்காரன் சொல்லிடுவான் அவர் பாஸ்டர் இவர் பாஸ்டர். விசுவாசிகளுக்கு தெரியாது, அவ்வளவு குருடே. இவங்க நேரடியாக பரலத்துக்கு போயிடுவோம், எங்களை ஆண்டவர் நடத்துறான்னு சொல்லுவாங்க. பச்சை போய் நேரடியெல்லாம் நடத்த மாட்டேன். நடத்தணும்னா பைபிள் எதுக்கு, சபை எதுக்கு, ஊழியக்காரன் எதுக்கு? அப்போ அறிவுட்ட முண்டம் தானே அப்படி பேசுறது, சாசு தானே அதை அவனுக்குள்ள இருக்கிறது. அப்படி பேச வைக்கிறது அசுத்தாவி. பரிசுத்தாவி சொல்ல விட மாட்டார். அவர் ஒழுங்குள்ளவர், ஒழுங்கை சொல்லி தருவார். முறையுள்ளவர், அவர் முறையை சொல்லி கொடுப்பார். இது அவ்வளவு ஒழுங்கு கிட்டது, முறை கெட்டது. கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கு. சாத்தானுக்கு பிள்ளையா இருந்துக்கிட்டு இதெல்லாம் தேவனுக்கு பிள்ளையா? தேவன் நடத்துறாரு. என்ன தேவன் நடத்துறாரு சொல்லுவோம், சாட்சி சொல்லு. எப்ப இருந்து ஒண்ணு நடத்துறாரு? இந்துக்கள் நடத்துற மாதிரி நடத்துறதா தேவன் நடத்துறது? இஸ்லாமிய நடத்துற மாதிரி நடத்துறதா தேவன் நடத்துறது? யூதர்கள் நடத்துற மாதிரி நடத்துறதா தேவன் நடத்துறது? பிதாவானவர் பரிசுத்தாவியானவர் இயேசுவை நடத்துறது மாதிரி உன் வாழ்க்கை இருக்குமானா அதுதான் தேவன் நடத்துது. இந்த அறிவு கூட இல்லையே. தேவன் நடத்துறாரு. யார தேவன் நடத்துவாரு? எல்லாரும் தான் நடத்துறாரு. பூமியில் குடியிருக்கிற அனைத்து மனித சமுதாயத்தையும் தேவன் நடத்துறாரு. பறவைகளுக்கு சாப்பாடு கொடுத்து நடத்துறாரு. எங்களுக்கு சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருந்தோம், ஆண்டவர் தான் நடத்துறாரு. பறவைகள் சொல்லாதா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்குறாருல, அப்ப அது சாட்சி சொல்லும்ல. எங்களை புழக்க வைக்கிறதே ஆண்டவருக்கு. சோத்தை வச்சு துணியை வச்சு சொல்றது இல்லை, ரட்சிப்பை வச்சு சொல்லனே. அதான் தேவன் நடத்துறது. எல்லா பயலுக்கும் துணி கொடுக்குறாரு, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு, எல்லாரும் தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் கொடுக்குறாரு. உனக்கு மட்டுமா கொடுக்குறாரு? பைத்தியக்காரன் மாதிரி பேசுறான் சில ஊழியக்காரன். எதை சாட்சியா சொல்லணும் தெரியல அவங்களுக்கு. சாட்சி சொல்லவே தெரியல. நீ சொல்றத இப்ப இந்துக்கள் கும்பிடுறேன், ஒரு சாமி கும்பிடுறேன், அதுவும் கொடுக்குது. அப்ப அதுவும் ஏதனார் ஒண்ணா? அந்த கடவுள் தான் எங்களை குடும்பத்தை காப்பாத்துறாரு, அந்த கடவுள் தான் எங்க பிள்ளைய படிக்க வைக்கிறார், அந்த கடவுள் தான் எங்களுக்கு இந்த வீட்டை கொடுத்தாரு, அந்த கடவுள் தான் எங்களுக்கு வேலையை கொடுத்தாரு, அந்த கடவுள் தான் எங்களுக்கு. யூதன் சொல்லுவாயா, இஸ்லாமியன் சொல்லுவாயா, பல தெய்வங்களை வழிபடுகிற இந்துக்கள் சொல்லுவாயா, கடவுளே இல்லைன்னு சொல்லுவான் கம்யூனிஸ்டுக்காரன். அவன் கடவுளை சொல்ல மாட்டான், செய்யும் தொழிலே தெய்வம் அவனுக்கு. அம்மா அப்பா குரு இவங்க தான் தெய்வம் சில ஆளுக்கு. அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க பள்ளிக்கூடத்தில். அம்மா தெய்வம், குரு தெய்வம், அப்பா தெய்வம். சில ஆளுக்கு புருஷனே கண்கண்ட தெய்வம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள அலங்கோலங்கள். இதெல்லாம் அடுத்த ஜெனரேஷன் வளரக்கூடியது கேட்டு கேட்டு அப்படி வளருது. எல்லாம் நாதமா போறதுக்கு தான், நல்லா இருக்கிறதுக்கா, பரலோகம் இருக்கா, நாதமா போறது. எது தெய்வம்? கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்து தெய்வம் தான் சொல்லுவான். என்ன அவன் பிறப்புல இருந்து கிறிஸ்தவன். இஸ்லாமிய அல்லா தெய்வம், யூத யாவே யெகோவா தெய்வம், இந்துக்கள் ஆளுக்கு ஒரு சாமியை சொல்லுவாங்க. அதான் அறநெறி பாடம். அதான் என்ன எழுதுனீங்க? எல்லா சமயங்களும் அறநெறிகளை போதிக்கிறது. உண்மையாயிரு, பரிசுத்தமாயிரு, அன்பாயிருன்னு எல்லா சமயமும் போதிக்குது. ஆனா ரட்சிக்கப்பட்டவன் போற பரிசுத்தம் வேற, அன்பு வேற, உண்மை வேற. அது இயேசுவை வச்சுதான் வரும். அதுவும் போதிக்குது, இதுவும் போதிக்குது. அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் நம்ம எடுக்க முடியுமா? கிறிஸ்தவன் இதுல என்ன எழுதியிருக்கு? கிறிஸ்தவ அறநெறி. என்ன ஸ்ரீமன்? என்னது கிறிஸ்தவ அறநெறி? அதைத்தான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன், எழுத சொல்றேன். அப்ப எல்லா மதங்களும் சொல்லுகிற அறநெறிகள் இருக்கு, நன்னறிகள் இருக்கு, நாலடியார் இருக்கு, ஆத்திசூடி இருக்கு.
சிலப்பதிகாரம் இருக்கு, சீவக சிந்தாமணி இருக்கு, மணிமேகலை இருக்கு, தொல்காப்பியம் இருக்கு, அறநானூறு இருக்கு, புறநானூறு இருக்கு. செய்யவும் உபதேசிக்கவும் செய்தார் யாரு? அப்ப இயேசுவை ஒருத்தன் பின்பற்றான் அப்படின்னா இயேசுவை கும்பிடுறவன் கிறிஸ்தவன் வேற. அது ஞாயிற்றுக்கிழமை போவாங்க கோயிலுக்கு, அதெல்லாம் பாதாளம் போற கிறிஸ்தவன். பைபிள் படிப்பான், சர்ச்சுக்கு போவான், வழிபாடு நடத்துவான், காணிக்கை கொடுப்பேன், தசம் கொடுப்பேன், செத்து பாதாளத்துக்கு போவேன். செத்து எங்க போவேன்? அதான் பேர் கிறிஸ்தவன், பக்தி உள்ள கிறிஸ்தவன். அந்த கிறிஸ்தவன் யாரு? பக்தி. துன்மார்க்க கிறிஸ்தவன் வேற. அவன் தண்ணி அடிப்பான், ஊர் சுற்றுவேன், அவன் பாவம் செய்வான், பரியாசம் பண்ணிட்டு இருப்பேன். அவன் துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரன். அந்த கிறிஸ்தவன் வேற, அது தனி லிஸ்ட். பக்தி உள்ள கிறிஸ்தவங்க தான் சர்ச்சுக்கு வர்றது, பைபிள் படிக்கிறது, குடும்ப ஜெபம் பண்றது. இது பக்தி. ஆவிக்குரிய கிறிஸ்தவனை தான் இந்த கிறிஸ்தவ அறநெறி வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்தவ நீ எந்த கிறிஸ்தவ? கத்தோலிக்கனா, சிஎஸ்ஐயா, பெந்தகோஸ்துன்னு பேர் வச்சுக்கிட்டு பெந்தகோஸ்துல இருக்கிற பேர் கிறிஸ்தவனா? நீ எந்த கிறிஸ்தவ? எந்த கிறிஸ்தவ? பதில் சொல்லணும்ல. ஆண்டவர் நடத்துறாரு. ஆண்டவர் எப்படி நடத்துறாரு சொல்லு, பதில் சொல்லணும்ல. கத்தோலிக்கரையும் ஆண்டவர் தான் நடத்துறாரு. கேட்டு பாருங்க, ஆண்டவர் தாயான்னு நடத்துறாரு. கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. சிலை வழிபாடு ஒண்ணுதான் அவங்க செய்யறது. பெந்தகோஸ்துக்காரன் சிலை வழிபாடு செய்ய மாட்டேன், கம்யூனிஸ்டுக்காரன் சிலை வழிபாடு செய்ய மாட்டேன், தீகாக்காரன் சிலை வழிபாடு செய்ய மாட்டேன். அதனால பண்ண போயிருவாங்களா? நீ போவேன்னு சொன்னீங்கன்னா அவனும் போவேனே. கல்யாணம் முடிக்காதவன் போவேன் அப்படின்னு சொல்றாங்க. பெந்தகோஸ்துல ஒரு கூட்டம் கல்யாணம் முடிக்காதவன் தான் போவேன் அப்படின்னா, கன்னியாஸ்திரிகள் இருக்காங்களே, ஃபாதர்மார் இருக்காங்களே, அவங்கள விடவா நீ டெடிகேட் பண்ணிட்ட? அவங்கள விட உனக்கு ஒரு அர்ப்பணிப்பு வந்துச்சு. அவங்களே போக மாட்டாங்கன்னா நீ நீ இப்படி போவ? பரலோகம் போறதுக்கு கல்யாணம் முடிக்காம இருக்கிறது ஆதாரம். அதனால அறநெறியை பற்றி படிக்கிற நாம் தெளிவான புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ள வேணும். பகுத்தறிவு வேணும். என்ன அறிவு? அறிவு இருந்தா போதாது, பகுத்தறிவு வேணும். ஆர்சி கிறிஸ்தவன் எப்படி, சிஎஸ் கிறிஸ்தவன் எப்படி, பெந்தகோஸ்து கிறிஸ்தவன் எப்படி, ஆவிக்குரிய கிறிஸ்தவன் எப்படி, இந்த 4 விதமான அறிவு உனக்குள்ள இருக்கணுமே. எல்லாம் ஒண்ணுதான் சொன்னீங்கன்னா அப்புறம் வாயில மண்ணடி வச்சு குத்த முடியும். நீ நாசமா தான் போக, நல்லா இருக்க மாட்டேன். எப்படி 4 ஒண்ணாங்க? எப்படி ஒண்ணாங்க? அப்படின்னா நீ ஆர்சியில இருக்கலாம்ல, நீ ஜிஎஸ்சில இருக்கலாம்ல, அப்புறம் ஏன் பெந்தகோஸ்துக்கு வந்த? செத்து நரகத்துக்கு போறது உன் சொந்தக்காரன், உன் சொந்தக்காரி, உன் ஜாதிக்காரன் பூரா. ஆர்சியில இருந்து வந்திருந்தா அவங்க எல்லாரும் அப்படி இருப்பாங்க. ஜிஎஸ்சில இருந்து வந்திருந்தா ஜிஎஸ்சில இருப்பாங்க. சில பெந்தகோஸ்துக்காரன் பெந்தகோஸ்துல சொல்லிக் கொடுக்கறத கற்று அப்படியே வளர்த்துக்க, அதை அப்படியே செய்துக்க. அவங்க அம்மா கை அடிச்சா அந்த சின்ன பிள்ளை நினைச்சிட்டு அவங்க குதிச்சா இதுவும் குதிக்கும். அவங்க அந்நியவாதம் இது அனுப்பு, அது முக்காடு போட்டுச்சுன்னா இந்த பொம்பளை பிள்ளையும் முக்காடு போட்டு, என் பிள்ளை என்ன முக்காடு போட்டு என்ன ஜெபம் பண்ணுது, இவன் சந்தோஷப்படுறான். ஏது நான் சந்தோஷப்படுவார? செய் ஏதுனாரு செஞ்சதையும் படிக்கணும், அவர் போதிச்சதையும் படிக்கணும். செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கிய 2வது பிரபந்தம் அப்போஸ்தலர் நடபடிகள். அது ஃபுல்லா ஒவ்வொரு ஊழியக்காரன், சபை நடத்துற ஊழியக்காரனுக்கு டாப் டு பாட்டம் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு முன்னே போன பரிசுத்தவான்கள், பேதுருவின் நடபடிகள், பவுலின் நடபடிகள், ஆவியானவர் 2 பேரையும் நடத்தின நடவடிக்கைகளுக்கு பேர் தான் அப்போஸ்தலர் நடபடிகள். இதெல்லாம் தெரியாதவெல்லாம் பைபிளை தூக்கி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். எத்தனை அதிகாரம் இருக்குன்னு தெரியல அப்போஸ்தலர் நடபடிகள்ல. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் என்னென்ன விஷயம் இருக்குன்னு தெரியல. அவன்லாம் பாஸ்டா இருக்கேன், இருக்கானா இல்லையா? ஏய் இருக்கானா இல்லையா? என்ன இருக்கானா இல்லையா? நாங்க தான் இருக்கோம்ல. என்ன கேள்வி இது? நாங்களே இருக்கோமா இல்லையா? ஜெப நடத்துறோமா இல்லையா? ஜெப கூட்டம் நடத்துறோம், பாட்டார நடத்துறோம், பிரசங்கம் பண்றோம், இருக்கோம்ல. நாங்க
எங்கள்கிட்ட நீங்கள் அப்போஸ்தலர் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு கேட்டால் தெரியுமா? எங்களுக்கு கேட்கக்கூடாது. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் என்னென்ன விஷயம் இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டால் கேட்கக்கூடாது. நாங்கள் தலைவராக இருப்போம். நாங்கள் எப்படி இருப்போம்? தலைவராக இருப்போம், செயலாளராக இருப்போம், பொருளாளராக இருப்போம். எங்களுக்கு ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டு, நல்லது உன் பொழப்புக்கு. பரலோகம் போகணும்னா இதை படிக்கணுமே. எதை படிக்கணுமோ அதை படிக்கணும். இப்போ பரிசுத்த ஆவியானவரோட கண்ட்ரோல்ல புதிய ஏற்பாட்டு சபையை கிறிஸ்து கொடுத்துருக்க. அப்போ பேதுருட்ட சொல்றாரு, இது வரைக்கும் ஓ இஷ்டப்படி நடந்தடா, அதனால வேணும்னா ஊழியம் செய்வ, சுசேரிப்ப, வேணாம்னு சொன்னா போய் கடல்ல போய் நினைச்சுவ, கடல் தொழில் செய்வ. இனிமே அப்படி செய்யக்கூடாது. நீ என்னிடத்தில் அன்பா இருக்கியா? உன் கூட ஊழியம் செய்ய வந்திருக்காங்களே, இவங்களை பார்க்கிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஆமாண்டவரே. அப்ப சண்டை கிளாஸ் நடத்து, பிபிஎஸ் நடத்து. இப்படி 3 தடவை கேட்டாரு. 3ஆவது தடவை கேட்டவனே நொந்துட்டான். அது உமக்கே தெரியும் ஆண்டவனே, உமக்கே தெரியும். இப்பதான் சொல்லாரு, டே இது வரைக்கும் ஓ இஷ்டப்படி நடந்த, நீ என்ன முடிவு எடுத்தியோ அப்படியே போன, என்ன ஆசைப்பட்டியோ அதை நிறைவேற்றிக்கிட்ட. இனி அப்படி இருக்கக்கூடாது. வேறொருவன் உன் அறையை கட்டுவான். யோவான் சுவிசேஷம் 21:18 வாசிங்க. நீ இள வயது உள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அறை கட்டிக் கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்கள் நடந்திருந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். எவ்வளவு காலம்? அதுக்கு அடுத்த வசனம், இந்த விதமான மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்த போகிறார் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். போதுமா? சாகுற வரைக்கும் ட்ரைனிங் பீரியட் எல்லாம் கிடையாது. சாகுற வரைக்கும் அர்ப்பணிக்கணும். அதனால நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்குகிற கூட்டம் தான் வேதாகம கலாசாலையினுடைய மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். தங்களையும் உருவாக்கி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்முடைய மரணத்துக்கு பின்பு ஆண்டுடைய வருகை பிந்துமானால் தொடர்ந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படி அடுத்த சந்ததியை உருவாக்குகிற இடத்தில் எம்டி மாணவர்கள் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்குற வேலை உங்களை மட்டும் ஆயத்தப்படுத்தினா போதாது, அடுத்த ஜெனரேஷனை நீங்க ஆயத்தப்படுத்தணும். அது தரம் குறைந்த கூட்டத்தை அல்ல, தரமுள்ள, ஆரோக்கியம் நிறைந்த, முதிர்ச்சி அடைந்த, முதுமை அடைந்த ஒரு தரமான போதனைகளையும் உங்கள் வாழ்க்கையிலோடு இசைந்து சொல்லக்கூடிய தலைவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு வேதாகம கல்லூரி நடத்தப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை வந்து கூடுற மக்களை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 6:30 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்குற மக்களை மட்டும் உருவாக்குறது இல்லை, உங்களை போலவே மற்ற மாணவர்களையும் நீங்க உருவாக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உங்கள் மூலமா உருவாகணும். ஆண்டவர் எப்போ வேணாலும் வரட்டும், நம்முடைய மரணத்திற்கு முன்பு அந்த வேலையை உண்மையா செய்யணும், ஜாக்கிரதையா செய்யணும், பொறுப்பா செய்யணும். நல்லது, உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா, 5 பேருக்கு நீ உண்மையா இருந்தாய், 10 பேருக்கு உண்மையா இருந்தாய், 50 பேருக்கு உண்மையா இருந்தாய், 100 பேருக்கு உண்மையா இருந்தாய் அப்படின்னு ஆண்டவர் சர்டிஃபிகேட் தரனே. நம்ம ஸ்ரீமன் ஐயாட்ட வாங்கினா போதாது சர்டிஃபிகேட், யார்கிட்ட வாங்கினேன்? நல்லது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சமா இருக்கும்போது நீ உண்மையா தாண்டா இருந்த, இன்னும் நான் ஒய்த்து வேண்டா அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். அப்படிப்பட்ட சர்டிஃபிகேட்டுக்கு சொந்தக்காரர்களாக எம்டி படிக்கிற மாணவர்கள் மாற. நாங்கள் தான் ஜபம் வச்சிருக்கோமே, எங்களுக்கு தான் பரிசம் வச்சிருக்கோமே, நாசமா போயிடுவேன், இப்படிலாம் பேசாத, பேச வைக்கிறது சாசு. சாகுற வரைக்கும் கற்றுக்கொள்ளணும். எது வரைக்கும் கற்றுக்கொள்ளணும்? அதுதான் ஐயா சொன்னார், விளக்குற புத்தகங்களை எல்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்க. உங்க ஊழிய நேரம் போக கிடைக்கிற நேரத்தில் அதை படிச்சு உங்க பைபிள் அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள்.
அப்படின்னு நமக்கு சொல்லி தந்தாரா? அவர் பேர் என்ன? ஐயா பேரை சொல்லலையோ நீ? அதனால வேதாகம அறிவு தெரியும். அறிவு இல்லாம பேசுறதுக்கு அத்தனை. அது கையில வச்சிருக்கிற ஒரு பைபிள் அறிவு கூட இல்லையே, தரம் குறைஞ்ச அறிவு கூட இல்லையே. அதை விட தரம் கொட்ட போல இல்லாம ஆம்பளை இல்லாம இருக்காங்க. இப்போ இவங்களை என்ன செய்ய? எப்படியோ உங்களை உருவாக்குறதுக்காக இந்த வேதாகம கல்லூரி வச்சிருக்காங்க. ஆசிரியர்கள் வர்றாங்க, நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. முறைப்படி நம்ம கற்றுக்கொள்ளணும். நோட்லேயும் ஏற்றணும், உங்கள் தலையிலையும் ஏற்றணும். தலையில் ஏற்றணும்னா நோட்டில் ஏற்றுறத கொண்டு போய் ஹோம்ஒர்க் பண்ணணும், திரும்ப படிக்கணும். அப்படின்னா தலையில் உட்காரும். இல்லைன்னா பறவைகள் வந்து உங்களில் பட்சித்து போடும். என்ன செய்ய? உங்களுக்கு சாத்தானுடைய தந்திரம் தெரியாது. கற்றுக் கொடுக்குற பாடங்கள் உங்கள் மண்டையில் எழுத முடியாதபடிக்கு புறகிட்டு போயிடுவான். பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. சில விதை வழியருகே இது மாதிரி ரோடு மாதிரி வச்சிருக்கீங்கன்னு வைங்க. உங்கள் மைண்டை வழின்னு சொன்னால் ரோடு, ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் என்ன? ரோடுன்னு சொல்லுவீங்க. அதில் கழுதியும் போகும், ஆடும் போகும், மாடும் போகும், பன்னியும் போகும், மனிதனும் போவேன், துன்மார்க்கனும் போவேன், சன்மார்க்கனும் போவேன். உங்கள் மனசு ரோடாக இருந்தால் எல்லாமே போகும். அப்போ பறவைகள் ரோட்டில் விதைக்கப்பட்ட விதையை போல நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் உங்கள் மனதில் எழுத முடியாத அளவுக்கு பிசாசு. பறவைகள்னா பிசாசு. பறவைகள்லாம் என்னது? சாசு. அது உங்கள் மைண்டில் எழுத முடியாத அளவுக்கு, இருக்காத அளவுக்கு அது படிச்சுட்டு போடும், இப்படிட்டு போயிடுவான். அப்போ அதை மனசில் நீங்கள் எழுதணும். பரிசுத்த ஆவியானவர் அதை எழுதி கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வேதாகம கலாசாலையில் கற்றுக் கொடுக்குற பாடங்களை நோட்டில் முதலாவது எழுதுங்கள். அப்பொழுதே திறமசாலிகளாக இருந்தால் நோட்டில் எழுதும் போதே தலையில என்ன செஞ்சிருவாங்க? எழுதிடுவாங்க. கொஞ்சம் திறமை குறைவு உள்ளவர்கள் என்ன செய்யணும்? நோட்டில் எழுதுனா போதாது, அதை தலையில் எழுதணும். எழுதணும்னா ஹோம்ஒர்க் பண்ண என்ன செய்யணும்? அவங்க தருகிற பாடங்களை நோட் பண்ணுங்க. நோட் பண்ணதை வீட்டில் போய் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் திரும்ப வாசிங்க. அதில் சந்தேகங்கள் கேள்விகள் வருமானா குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்க. குறிப்பு எடுத்து சந்தேகத்தையும் கேள்வியவும் அந்தந்த பாடத்தில் நடத்தின ஆசிரியர்கிட்ட வந்து கேட்கலேன்னு வை. நீ ஹோம்ஒர்க் பண்ணலைன்னு அதனுடைய அடையாளம். சந்தேகம் வரணும்ல, கேள்வி வரணும்ல. நீ படித்தா தானே வர. நீ கலகல சொல்கிறத பூரா எழுதி வச்சிருக்க. நாளைக்கு சபையில் போய் வாந்தி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஊரே நீ எல்லாம் ஊழியக்காரனா? வாந்தி பண்ணி போடுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வாந்தி எடுத்துகிட்டு போகிற பாடங்கள் எல்லாம் இது. நம்மையும் உருவாக்கணும், நம்முடைய குடும்பத்தை உருவாக்கணும், நமக்கு முன்னாடி வந்திருக்கிற சபை மக்களை உருவாக்கணும். அப்படிப்பட்ட பாடங்கள் தான் இந்த வேத கலாசாலையில் கற்றுக் கொடுக்கப்படுது. கேள்வி கேட்கணும்னா, சந்தேகம் கேட்கணும்னா பாடம் நடத்திட்டு இருக்கும்போது கேட்காதீங்க. டைமிங் வேறு மாதிரி போயிடும். பிசாசு அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுருவா. அதனால பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும்னா நீங்கள் வீட்டில் போய் பாடத்தை பூரா எழுதிட்டு வீட்டில் போய் திரும்ப படிங்க. அதுக்கு பேர் தான் தியானம். அதுக்கு பேர் தான் என்னது? தியானம். தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானா மாறுவா. அப்போ கேள்வி வரும், சந்தேகம் வருதா, அதை நீங்கள் வந்து கேட்கலாம். ஆசிரியர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரு, பாடம் நடத்தாமல் இருக்காரோ அந்த நேரத்தில், ஐயா நீங்கள் நடத்துகிற பாடத்தில் எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு ஒரு கேள்வி, அந்த நேரத்தில் கேட்கணும். பாடம் நடத்திட்டு இருக்கும்போது கேட்கக்கூடாது. கேட்டிங்கன்னு வைங்க, சாத்தான் டைவர்ட் பண்ணி விட்டுருவான். அவர் எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் எடுக்க மாட்டார், வேறு மாதிரி போயிடுவார். அந்த மாதிரி டைவர்ட் பண்ணி நம்ம மூலமாக ஜாஸ்தி கிரியை செஞ்சுருவான். நம்ம மூலமாக சாத்தான், உங்களுக்கு சாத்தானே தெரியாது. நான் 45 வருஷம் சாத்தானோட போராடி போராடி வர்றவன். அவன் எப்படி ஏமாத்துவான்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். அவன் எப்படி அறிவில் போராடுவா, எப்படி ஆவியில் போராடுவா, எப்படி வாழ்க்கையில் போராடுவா, சபையில் எப்படி போராடுவா, சமுதாயத்தில் எப்படி போராடுவா, இதெல்லாம் படிக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் பிசாசு போராட்டம் வந்துடும். நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னா பிசாசு வரமாட்டேன்.
நான் ஆண்டோடைய பிள்ளை, பிசாசு என்கிட்ட எப்படி வருவான்? நீ ஏசுநாதராக இருந்தாலே வருவானே. உனக்கு அறிவு இருக்கா? பைபிள் படிச்சிருக்கியா? ஏசுநாதராக பிறந்தாலும் நீ பரிசுத்தமாக பிறந்தாலும் ஜாத்தான் வரத்தான் செய்யலாம், சோதிக்கத்தான் செய்யலாம். ஏசுநாதருக்கு எக்ஸாமினர் அவன் தான். யாரு? நீ நானும் ஏமாத்துறா? சார்ஜ் வரமாட்டேங்கிறேன். ஜாதகத்தை சோதிப்பான்டா, அதெல்லாம் சோதிக்க மாட்டேன். இப்போ ஊர் அறிய, உலக அறிய, சபை அறிய, இன்னைக்கு அவன் பொழப்பா போச்சு. கேட்குறாங்களா? நான் சொல்லி கொடுக்கும்போது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க. பிடுங்கிடுவார் அபிஷேகத்தை. இன்னைக்கு நீ கைதட்டுவ, கைதட்டாத ஒரு காலம் வரும், அது உனக்கு தெரியாது. இப்படியே உன் வாழ்க்கை நீடிக்கும் நினைச்சிடக்கூடாது. மென்டலா திரிய விட்டுருவாரு. சாத்தானத்தில் ஒப்பு கொடுக்குறீங்க பவுல். யார்கிட்ட? சாத்தான். ஒரு ஊழியக்காரனுக்கு அந்த அதிகாரம் இருக்கும்னா ஊழியக்காரனை ஏற்படுத்துற தேவனுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு. அதனால ஏசுநாதரை நீங்க எப்படி படிக்கிறீங்களோ அப்படியே வாழ்வியலில் யாரை படிக்கணும்? சாத்தான படி. பைபிளை மட்டும் படிச்சா போதாது. சாத்தான் ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில போராடிட்டு இருப்பான். சாகிற வரைக்கும் போராடுவான். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எதோட போராடி வெற்றி செஞ்சாரு? சாத்தானோட. அப்ப மரண பரியந்தமும் அந்த போராட்டம், சாகிற வரைக்கும் போராட்டம். அவன் தான் மறுபடி பிறந்த கிறிஸ்தவன், அவன் தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். எங்கள்கிட்ட சாத்தானே வரமாட்டான்னு சொன்ன பொய், பிராடு, பித்தலாட்டம், நேஷனல் பிராடு. இல்லை இல்லை, இன்டர்நேஷனல் பிராடு. யாரை ஏமாத்துறது? உன்னை நீயே ஏமாத்துற. பிசாசு உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க. ஊழியத்தில் இருந்தாலும் சாத்தான் உன்னை ஏமாத்துவான். அதனாலதான் டெய்லி கடவுள்கிட்ட கிருபை வாங்கிருங்க, கிருபை வாங்கிருங்க. அதிகாலையில எழும்பி அவரை தேடுங்க, அவரை பாடுங்க, அவரை துதிங்க, சோத்திரம் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் கிருபையை தந்துருவாரு. கிருபை வந்துருச்சுன்னா உங்களுக்கு பலன் வந்துடும். புதிய அபிஷேகம் இறங்கிருச்சு. ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நிரம்பணும். அதிகாலை ஜெபத்தில் நிரம்பிடணும். அதிகாலை ஜெபத்தில் பாடி துதிச்சு ஆராதிச்சு ஒரு கிருபையின் பலத்தை பெற்றுக்கொள்ளணும். என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, கிருபையிலே பலப்படு, போஜன பதார்த்தங்களினால் அல்ல. 3 நேரம் தின்று தின்று கொளுத்து போகக்கூடாது. இடையில பட்டினி போடணும், இடையில பசியா இருக்கணும், இடையில உபவாசம் இருக்கணும். இது ஆவியானவர் உன்னை கொண்டு போவார். சாதி சொல்லுவா, இல்லை இல்லை சாப்பிடு, நல்ல சரியான நேரத்துக்கு தூக்கு, சரியான நேரத்துக்கு சாப்பிடு, இல்லாட்ட உனக்கு அந்த வியாதி வந்துடும், இந்த வியாதி வந்துடும். இப்படிலாம் சாத்தான் பயமுறுத்துவா. சாத்தான் சத்தம் கேட்க கூடாது. யார் சத்தம் கேட்கணும்? யார் சத்தம் கேட்கணும்? ஏசுநாதர் சத்தம். புருஷன் சத்தமும் பொண்டாட்டி சத்தமும் பிள்ளைகளுடைய சத்தமும் எந்திரிச்சில இருந்து தினம் தானே கேட்கிற. ஏசுநாதருடைய சத்தம் கேளு, ஆவியானுடைய சத்தம் கேளு, சத்தியத்தின் சத்தத்தை கேளு. நீ எந்திரிச்ச உடனே என்ன சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்க? பெட் காபி குடிக்கணும். என்ன காப்பி? பெட் காப்பி. தூங்கி எந்திரிச்ச உடனே காப்பி குடிக்கணும். என்ன காப்பி குடிக்கணும் உனக்கு? ஏன் பச்சை தண்ணி குடிச்சா சளி பிடிக்கும். சளி பிடிக்கும்னா அப்போ வெண்ணி தண்ணி குடி. ஏன் காப்பி குடிக்கிற? அப்புறம் இவன் சொல்லுவான், யாரு? டாக்டர் சொல்லுவான், உங்களுக்கு சுகர் இருக்கு சார், நீங்கள் இனிமேல் டீ காஃபி சாப்பிடக்கூடாது. அவன் சொன்னா கேட்பேன். சாதுக்கு பிறந்த நீ யாரு? நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவன் சொன்னா தேவனோடு இணைக்கப்பட்டவன் அர்த்தம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்னது? வெறும் கைதட்ட அந்நிய பாசை இல்லை, இறைவனோடு இணைக்கப்பட்டவன். அதான் ரட்சிப்பு. கடவுளோடு இணைந்து வாழ்றவனுக்கு எப்படிப்பா, எப்படி முடிவெடுப்பான், எப்படி தீர்மானம் எடுப்பான்? அவன் வாயிலிருந்து வர வார்த்தை எப்படி இருக்கும்? மாயான காரியத்தை பத்தியா பேசிட்டு இருப்பான், மேலானவங்களே பேசுவான், புத்திக்கு எட்டாததை பேசுவான், இந்த உலக மக்கள் கை கொள்ள முடியாததை பேசுவான். அதனாலதான் இந்த என்ன சொல்றேன், டே இந்த பெந்தோதுக்காரங்க போதிக்கிறதெல்லாம் கடைப்பிடிக்க முடியாதியா தான் கரெக்டா போதிக்குது. என்ன போதிக்குது? ஒருத்தர் 4 பொண்டாட்டி வச்சுக்கலான்னு சொல்லுதா இல்லையா? பரலோகத்துக்கு போனாலும் ரம்பை, திலோத்தமை, அப்புறம் இன்னொரு பொம்பளை என்ன ஊர்வசி. இந்த ஊர்வசி இல்லை, இங்க ஒரு ஊர்வசி இருக்கா திரைப்படத்தில். ஊர்வசி, ரம்பை, திலோத்தமை,
அப்படின்னு போதிக்கிறேன். அழகுவதிகள் அங்கே போயிட்டா அந்த பாலைவன சோலை நம்ம சொல்றோம் இல்லையா, புதிய எருசலேம் போய் உட்கார போற இடத்துல 2 பக்கமும் சோலை இருக்கும், நடுவில் இந்த நதி பாயும், ஜீவ நதி 2 பக்கமும் இருக்கு. அது புதிய ஏற்பாட்டில் இருக்கு. இவங்க 600 வருஷம் பிந்தி வந்த வயலுக, பின்னாடி பிறந்த வயலுக. இவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, பாலைவன சோலையிலே கொண்டு போவார், அங்கே நீங்கள் விரும்புகிற கன்னியர்கள் கொடுக்கப்படும். ஏண்டாடே உங்க ஈன புத்தியை போதிக்கிற புத்தகம்லாம் பரிசுத்த புத்தகமால இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஆவின்படி பெற்று கேட்டாலும் மாம்சத்து முடியாது பெற்று போட்டாங்களா? நீ கோடி கிடக்கால ஜனம். அப்புறம் அப்படியே பிள்ளைகள் இஸ்ரவேல் நாட்டில் வாழ்றது மட்டுமல்ல, அது ஈசாக்கினுடைய பரம்பரையில் வந்தது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோவை பெற்றான், யாக்கோவு யூதாவை பெற்றான், யூதா பாரேசை பெற்றான் பெற்றான் பெற்றான். நம்ம காலத்துல பொம்பளை பெறாளுங்க. என்ன பயில் படிச்சிருக்காங்க இவங்கெல்லாம், பாஸ்டர் கிறுக்கு பயில். எங்க கையில சபையும் பைபிள் மாட்டிக்கிட்டு முழிக்குது. என்ன செய்ய? அதுக்கு தான் அந்த லிஸ்ட்டுக்கு போயிடக்கூடாது. ஒரு தரமான ஊழியர்களாக நாம உருவாகணும், நம்முடைய சபை மக்களையும் உருவாக்கணும், அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கிட்டு கண்ணை மூடணும் அப்படின்ற இடத்துக்காகத்தான் உங்களையும் எங்களையும் இப்படி கூட்டி சேர்க்கிறாப்புல. வேத கல்லூரி நடத்துறது அதுக்காகத்தான். சபை நடத்தினாலும் சபையில் பைபிள் ஸ்டடின்னு ஒன்று இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்க, சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டத்தில் பிரசங்க, உபவாச ஜெபத்தில் பிரசங்க, ஆன்லைன் பிரேயரில் பிரசங்க, அப்புறம் டீ மிச்சரு, இது மட்டும் விடாமல் வந்துக்கிட்டு இருக்கு. பைபிள் ஸ்டடி இருக்கும்போது தரமாக ஸ்டடி பண்ணி விடணும். வேதாகமத்தில் திருச்சபை மக்களை அதில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஸ்டடி பண்ணணும். சொன்னாரியா? கவனிச்சில? நமக்கு முன்னாடி வந்தவர் சொன்னார், ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சில? என்னமோ சொல்றாரு, கேட்பான். அப்படியே இருக்கேன். இப்போ கேள்வி கேட்டால் பதில் சொல்லலை அப்படின்னா, கண்ணிருந்தும் காணாதவர்கள் நீங்கள், காதிருந்தும் கேட்காதவர்கள் நீங்கள். கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியல, தொண்டை இருந்தும் சத்தமிடாத இருக்கிறவர்கள் நீங்கள். அமைதி பூங்கா. என்ன பூங்கா? அமைதி. அப்ப விக்கிரக எது? ஆர்ஜி கும்பிடுறதா விக்கிரக? நீ அப்பா, நீ எல்லாம் விக்கிரக, நானல்லவா விக்கிரகமா உட்கார்ந்துட்டு இருக்கோம். கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. பதில் சொல்ல திராணி உள்ளவர்களாக மாற்றுவது தான் இந்த வேதாகம கல்லூரி. வெறும் சர்டிபிகேட்டுக்காக மட்டுமல்ல, அது பணம் கொடுத்தால் கிடைக்கும் என்று முதலாவது நமக்கு சொல்லி கொடுத்த. நம்மையும் உருவாக்கணும், நம்முடைய திருச்சபை மக்களையும் உருவாக்கணும். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பு நமக்கு மரணம் வருமானால் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கிட்டு. அப்போ பைபிள் ஸ்டடி நீங்கள் சபையில் எடுக்கும்போது வெறும் பிரசங்கமாக பண்ணிட்டு கூட, பிரசங்கம்னா என்ன, பைபிள் ஸ்டடினா என்ன, ஆன்லைன் ப்ரேயரில் என்ன சொல்லணும், உபவாச ஜெபத்தில் என்ன சொல்லணும், யூத் மீட்டிங்கில் என்ன சொல்லணும், எல்லாம் பிரசங்கம் பண்ணிகிட்டே போயிடக்கூடாது. பைபிள் ஸ்டடினா பைபிள் ஸ்டடி பண்ணு, உபவாச ஜெபம்னா உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணி தின்னுபிட்டு வந்து உட்காந்துருக்க. அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த மாதிரி கேஸா நம்முடைய சபை மக்களை வழிநடத்தக்கூடாது. ரியாலிட்டியா இருக்கணும், ரியாலிட்டி கிறிஸ்டியானிட்டியா இருக்கணும். நாமும் நம்முடைய ஊழியமும் நம் மூலமாக உருவாக்கப்படுகிற திருச்சபை மக்களும் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். ஆர்சி கிறிஸ்தவங்களாக அல்ல, சிஎஸ் கிறிஸ்தவங்களாக அல்ல, பெந்தைகோஸ்தே கிறிஸ்தவங்களாக அல்ல. நம்முடைய ஊழியத்தின் மூலமாக உருவாக்கப்படுகிற கூட்டம் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்கும். ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களையும் அதையும் 3 பிரிவாக பிரிக்கிறேன் பவுல். கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள், கிறிஸ்துவுக்குள் மாம்சம். உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் 3:1 கொரிந்தியர் 3:1 மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. பாருங்க, அதே 3 பிரிவை பிரிக்கலாம். நான் முதல்ல ஒரு 4 பிரிவு சொன்னேன். கிறிஸ்தவத்துக்குள்ளேயே கத்தோலிக்க பிரிவு இருக்கு,
சிஎஸ் பிரிவு இருக்கு, ப்ராட்டஸ்டன்ட் பிரிவு. மூணாவது பெண்டிகாஸ்ட். மெயினாக உள்ளது அவங்க தான். இடையில நிறைய பிரிவுகள் இருக்கு. இந்த 3 பிரிவை தான் அதிகமாக சொல்லு. இதை பகுத்தறியணும். ஊழியக்காரங்க முதல்ல இந்த பகுத்தறிஞ்சு பகுத்தறிவோட பேச தெரியணும். இப்போ கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வர்றோம், பெந்தெகோஸ்தே கிறிஸ்துக்குள்ள வரும்போது எல்லாரும் பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவன் சொல்லுவாங்க. அதையும் 3 பிரிவா பிரிக்கிறான் பவுல். ஒன்று குழந்தை கிறிஸ்தவன். இப்போ குழந்தை கிறிஸ்தவனை நான் எத்தனையோ தடவை உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். பெந்தெகோஸ்தில் இருக்கிற குழந்தை கிறிஸ்தவனை எத்தனை வருஷம் வரைக்கும் நீங்கள் குழந்தைய அங்கே இருப்பீங்க? எத்தனை வருஷம் வரைக்கும்? எந்த பேசிக்கில் நீங்கள் அப்படி தீர்மானிப்பீங்க? அந்த கிறிஸ்டியானிட்டி வேற. இப்போ ஒரிஜினல் ரியாலிட்டி பெண்டிகாஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அதுலேயே 3 ஸ்டேஜ் இருக்கு. குழந்தை கிறிஸ்தவம் இருக்கானே, அடுத்து மாமிச கிறிஸ்தவம் இருக்கானே, அடுத்து தானே ஆவிக்குரிய கிறிஸ்தவனை மாற முடியும். அப்போ இது வளர்ச்சியின் அடிப்படையில் தான் தீர்மானிக்க முடியும். ஆவிக்குரிய கிறிஸ்தவனை தீர்மானிக்கணும்னா வளர்ச்சியின் அடிப்படையில் தான் தீர்மானிக்க முடியும். அப்போ பெந்தெகோஸ்தேக்குள்ளேயே இந்த 3 வித கிறிஸ்டியானிட்டி இருக்காங்க. அப்போ 3 வித கிறிஸ்தவர்கள், ஒன்று பேபி கிறிஸ்டியன், இது எத்தனாவது வருஷம் துவங்கி எத்தனாவது வருஷம் முடிய அப்படிங்கிறது ஒரு கணக்கு வைக்க, கால கணக்கு வைக்க. அடுத்து அந்த வளர்ச்சி கணக்கு வைக்க. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு மூல உபதேசத்தை கொடுத்தே பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள் அப்படிங்கிறேன். அப்ப சபைக்குள்ள வந்து எத்தனையோ வருஷமா இருக்காங்க விசுவாசிக்கிற பேர்ல, ஆனா என்ன இல்லை, வளர்ச்சி. எபிரேயர் 5:12-13 வாசிங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் குடிக்கிறவன் குழந்தையா இருக்கிறேன், பால் குடிக்கிறவன் அப்ப குழந்தை கிறிஸ்தவன். இப்ப சபைக்குள்ள வர்றாங்க, வருஷம் இத்தனை ஆகிப்போச்சு, பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவராக இருக்காங்க, 12 காலம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பைபிளே தெரிய மாட்டேங்குது. பல வருஷமா பெந்தெகோஸ்துக்குள்ள இருந்தாலும் என்ன தெரியல, முதல்ல பைபிள் தெரியல. தேவன் எப்படி நடத்துவாரு அது தெரியல. அது இந்துவை நடத்துற மாதிரி இஸ்லாமிய நடத்துற மாதிரி ஏசுனார் நடத்துறாருன்ற மாதிரி தான் பேசுறாங்க. அவங்க சாட்சியை அவங்க யாருன்னு காட்டி கொடுக்கு. இதையும் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். சபை நடத்துற ஊழியக்காரங்க புரிஞ்சுக்கணும். இப்ப காலத்தை பார்த்தால் அவங்களுக்கு போதிக்கிற போதகர் ஸ்டேஜுக்கு வளர்ந்துருக்கணும். அந்த விசுவாசிகள் அவங்களுக்கு பைபிளே தெரியலையே, அப்படின்னா நீங்க ஸ்டடி எடுக்கலைன்னு அர்த்தம். பைபிள் ஸ்டடி எடுக்கல, நீங்க பிரசங்கம் தான் பண்ணிருக்கீங்க. அப்படி எடுக்கணும். இல்ல அவங்க பைபிள் ஸ்டடிக்கு வராம இருக்கணும். அவங்க பைபிள் ஸ்டடிக்கு வராம இருக்கணும். அப்புறம் எப்படி அவங்களுக்கு ஸ்டடி உண்டாகும்? பைபிளில் எப்படி ஸ்டடி பண்ண முடியும்? ஒன்று அவங்க நினைச்ச நேரம் வருவாங்க, நினைக்காத நேரம் வரமாட்டாங்க. இல்லைன்னா நீங்க பைபிளை ஸ்டடி பண்ண தெரியாத ஊழியக்காரனா இருப்பீங்க. பிரசங்கம் பண்றதல்ல ஸ்டடி, எழுத வைக்கணும், ஹோம்ஒர்க் வைக்கணும், அவங்களுக்கு திரும்ப கேள்விகளை கேட்டு அவங்கள பதில் சொல்ல வைக்கணும். அதான் ஸ்டடி. அதான் என்னது ஸ்டடி. நீங்க சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு அந்த மாதிரி பைபிள் ஸ்டடி கொடுக்கணும். எனக்கு நான் ரசிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த நேரம் பைபிள் ஸ்டடியே சொல்ல மாட்டாங்க. பைபிள் ஸ்டடின்னு வச்சிருப்பாங்க. புதன்கிழமை பைபிள் ஸ்டடி பண்ண மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பிரசவம் பண்ணுற மாதிரியே அதுலேயும் பிரசவம் பண்ணுவாங்க. உபவாச ஜெபம் சொல்லுவாங்க,
அதுலேயும் பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆறாண்டில் பண்ணுற மாதிரியே. காத்திருப்பு கூட்டம்பாங்க, அதுலேயும் பிரசங்கம் தான். 2 பாட்டு 3 பாட்டு கொட்டடி, அதோட ஒருத்த பிரசங்க, அதோட ஆமீன் போட்டுட்டு போயிரு. இப்படித்தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏயா அப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களே ஸ்டடி இல்லை, அவங்களுக்கு பைபிள் தெரியாது. பைபிள் தெரியாதவன் பிரசவம் பண்ணியே வளர்ந்துருக்கேன். அவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. பிரசவம் பண்ண தெரியும், ஸ்டடி பண்ண தெரியாது. ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். ஏன் அந்த பேர் வந்துச்சு? அந்த புத்தகங்களை எழுதின ஆசிரியர் யாரு? அந்த புத்தகத்திற்கு ஒவ்வொரு புத்தகத்திலையும் மொத்தம் எத்தனை அதிகாரம், ஒவ்வொரு அதிகாரத்திலையும் என்ன இருக்கு, இதெல்லாம் இவங்க சொல்லிக் கொடுக்கல. ஏன் சொல்லிக் கொடுக்கல? எனக்கே தெரியாதுல்ல, நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன்? எனக்கு பிரதமனை தான் தெரியும், ஸ்டடி சொல்லிடல தெரியாதுல்ல, ஸ்டடி பண்ண முடியாது. தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள் மொத்தம் எத்தனை, என்னென்ன தீர்க்கதரிசி, சிறையிருப்பின் காலத்திற்கு முந்திய தீர்க்கதரிசிகள் யார் யார், சிறையிருப்பின் கால தீர்க்கதரிசிகள் யார் யார், சிறையிருப்புக்கு பிந்தி வந்த தீர்க்கதரிசிகள் யார் யார், மொத்தம் எத்தனை தீர்க்கதரிசிகள்? ஸ்டீவன் இப்ப சொல்லுவார், நமக்கு சொல்லி தருவார், கண்டிப்பா சொல்லி தருவார். அப்படியெல்லாம் நான் சொல்லி ஸ்டீவனை மாட்டி விட விரும்பல. கர்த்தருக்கு சோத்திரம். இதெல்லாம் வேதபாட வகுப்புல சொல்லி தருவாங்க, ஆசிரியர்கள் அதற்காக நியமிக்கப்படுறாங்க. அப்ப தீர்க்க தரிசன தலைப்புல ஏதாவது உங்களுக்கு சொல்லித்தர பாடங்கள் இருக்குமானால் அது சொல்லி தருவாங்க. அதுல சிறையிருப்புக்கு முந்திய தீர்க்கதரிசிகள், சிறையிருப்பின் கால தீர்க்கதரிசிகள், சிறையிருப்பின் காலத்திற்கு பிந்தின தீர்க்கதரிசி. இப்படி 3 விதமா தீர்க்கதரிசியில பிரிக்கணும். அதுல ஒரு தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசி, அதையும் படிக்கணும். அவனுடைய அடையாளம் என்ன, அவன் எப்படியெல்லாம் பண்ணுவான், கள்ளத்தனமா தீர்க்கதரிசனம் சொல்லுவான். அவன் வாழ்க்கையில ரசிக்கப்பட்டிருக்கவே மாட்டான், ஞானசானம் மட்டும் எடுத்திருப்பேன். அவன் மேல பரிசுத்தாவே இறங்கிருக்க மாட்டாரு, இறங்குனது மாதிரி கையை தட்டிக்கிட்டு 2 பாசா பேசுவேன். உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? தெரியாது. ஏன்னா நீங்க கள்ள தீர்க்கதரிசனம் சொல்றது கிடையாது. சொல்லி என்ன உங்களுக்கு தெரியும்? சொல்லுவீல? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு வருவார்கள். வெளியில தோற்றத்தை பார்த்தா பெந்தகோஸ் பாஸ் மாதிரி இருப்பான், அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தா பெந்தகோஸ் மாதிரி இருப்பான், அவன் பாட்டை பார்த்தா பெந்தகோஸ் மாதிரி இருக்கும். இது பெந்தகோசை பாட்டு, இது ஆர்சி பாட்டு, இது ஜிஹெச்ஆ பாட்டு. பாடி பாடியே நீ பாடையில் போவாய் அப்படின்னாரு கிருபாசன பவுண்டு. நான் ரசிக்கப்படல, ஹிந்துவா இருக்கேன். அந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, உங்க அண்ணனுக்கு கல்யாணம், வா வா வான்னாங்க. நாங்கள் விழுந்துட்டு படிச்சு அங்கே போனா கல்யாணம் இல்லை, கன்வென்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. நல்ல வேலை காராத்து வைக்கல. கிருபாசனமா ஐயா, அவர் பேரு மறந்து போச்சு. அவர் அந்த கன்வென்ஷனில் பாடகராக வந்திருக்காரு. பாட்டு தலை அடித்து கொடுத்து பெரிய கூட்டம், அந்த வட்டாரத்தில் உள்ள கிளை சபைகள் எல்லாம் கூடியிருக்கு, விசுவாசிகள் கூடியிருக்காங்க. சாதையா தான் மெயின் பிரசங்கியார், எல்லா பிரசங்கியாரும் இருக்காரு. எல்லாம் ஆர்வ கோளாறு தான். முதல்ல ஊழியத்தில் இறங்கும்போது அப்படிலாம் வரும். இந்த எம்டின்னு சொல்லிவிட்டு எல்லா பயிலையும் சேர்த்து வச்சிருக்காப்புல யாரு? ஸ்டீபன். அது மாதிரி கூட்ட காலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, சாதையாவை கூப்பிட்டு கன்வென்ஷன் வைக்கணும். சுற்று வட்டாரத்திற்கு அத்தனை பிரசங்க மாதிரி கூப்பிட்டார். எல்லா கிருபாசன ஊழியக்காரன் எல்லாம் வா வா, கன்வென்ஷன் நடக்குது. நாங்கள் இந்து, நாங்கள் ஒரு 2-3 பேர் போயிருக்கோம். அதில் பாடல் பாடுறார். அப்போ அவங்க ஒன்றா இருந்து ஊழியம் செஞ்ச காலகட்டம். அப்போ கன்வென்ஷனில் பாட்டு ஆராதனை, அவர் எல்லாம் கித்தார் போட்டு என்ன குரல் வளம், இசை வளம், அழகாக பாடுறார், கற்றுக் கொடுக்குறார். எல்லாரும் பாடுறேன். எனக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அது கிறிஸ்தவ பாட்டா, இந்து பாட்டா, முஸ்லீம் பாட்டா, அது கிடையாது. குரல் வளம் இருக்கா, அதுல கவிதை நலம் இருக்கா, அதுல இசை வளம் இணையுதா, நான் கேட்பேன்.
அவன் எந்த மதத்தில் எந்த ஜாமியை பற்றி பாடினாலும் எனக்கு அது இல்லை. அதில் குரல் வளம் பார்ப்பேன். அது திரைப்படத்தில் பாடினாலும் சரி, நாடகத்தில் பாடினாலும் சரி, குரல் வளத்தை ரசிப்பேன். அதில் இசை வளம் இசையுமானால் அதையும் நான் ரசிப்பேன். இசை என்றால் என்ன? எல்லாரும் கேட்கிற எல்லாரையும் இசையை வைக்கிறதுக்கு பேர் தான் இசை என்று சொல்லி கொடுத்தது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. எல்லாரையும் இசை வைப்பது தான் இசை. அதிலே தமிழகத்திலே திரைப்படத்துறையிலே முதன்மையானவர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இணை. அவற்றிற்கு சொத்து இசை வளம் இசையுமானால் பாடலில் நான் கேட்பேன். அது எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதிக்காரன் பாடினாலும், எந்த மதத்துக்காரன் பாடினாலும், எந்த தேசத்துக்காரன் பாடினாலும் குரல் வளமும் இசை வளமும் பொதுவானது, காமன் ப்ராப்பர்ட்டி. அதனால நான் கேட்பேன். பவுல் சொல்ற பாடலை பற்றி அவன் தலைப்பு வச்சு பேசும்போது சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் அப்படின்னு பாட்டை 3 பிரிவா பிரிப்பேன். எபேசியர் 5:19, அப்புறம் கொலோசியர்ல 3. இதெல்லாம் நீங்க படிச்சா தானே. சங்கீதத்தினாலும் எழுதியிருக்கு. தங்கராஜ் யாரு பாடுறது? போதும். நீ என்ன கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா? அப்ப சங்கீதம் என்றால் என்ன? ஞான பாட்டு என்றால் என்ன? கீர்த்தனை என்றால் என்ன? அப்ப பாடலையே அவன் 3 பிரிவா பிரிக்கிறான்ல பவுலு. அப்ப ஐயா பாடுங்க, எல்லா பயிலுக்கும் பாடணும்னு ஆசை இருக்கு. மைக்கை பிடிச்சி பாடணும் பாடணும் பாடணும். பாடணும்னா எப்படி பாடணும்? குரல் வளம் இருக்கணும். என்ன வளம்? குரல்ல வளம் இருக்கு. எல்லா பயிலும் பாடணும். மைக்குக்கு முன்னாடி நிக்கணும், ஆசைப்படாது. குரல் வளம் இருந்தா மைக்கப்படும். காக்கைக்கு கண் குஞ்சு பொன் குஞ்சுத. உனக்கு அறிவு வேண்டாம். அவ்வளவு பேரும் கற்றுக்கொள்ளுகிறது படி, கேட்கிறது படி, இசைந்து வரும்படி ஒரு இசை வளம் இருக்கணும். உனக்குள்ள ஒரு குரல் வளம் இருக்கணும். ஆசைப்படலாமா? அறிவு வேண்டாம். நீ என்ன பாட்டா பாடுற? கத்துகிறாய். எங்க ஐயா அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எங்க ஐயா கன்னியாகுமரி கன்வென்ஷன் கூட்டு போவாரு. அந்த காலத்துல பேரு தாசையா, அவர் பேரு ராமநாதபுரம் தாசையா, அதுக்கு பேரு. வியாழக்கிழமை தான் கூட்டு போவாரு. 8 நாள் நடக்கும். 4 நாள் தான் எங்களை பழக்க வைப்பார். வியாழக்கிழமை ராத்திரி போவோம். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கூட்டம். திங்கக்கிழமை ஊழியர் கூட்டம். இதுதான் கிருபாசனத்தில் எங்களை பயிற்சித்தது, பழக்குவித்தது. இப்போ வியாழக்கிழமை போய் இறங்கிடுவோம். சிராயங்குடியில் போய் இறங்குவோம். காஞ்சி ரோடு பக்கத்தில் இருக்கு. கீழே ரோட்டு மேலே இருக்கு சிராயங்குடி. மேல் பகுதி காஞ்சிரக்கோடு. அது காஞ்சி ரோடா காஞ்சிர கோடா தெரியாது. நாங்கள் போய்கிட்டு இருக்கோம், வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ போய் இறங்கி ரோட்டில் இறங்கி மேலே ஏறி போகணும். அது அந்த காலத்தில் மலை மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வீடுகளும் ரோடுகளும் போட்டதுனால இப்போ சமமாக தெரியுது. இறங்கின உடனே போயிட்டுருக்கோம். சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு போயிட்டு. அப்போ எங்கள் ஐயா கேட்குறாரு என்கிட்ட, ஏய் என்ன சத்தம்? ஐயா பாட்டு ஆரம்பிச்சாங்க ஐயா, கன்வென்ஷன் ஆரம்பிச்சாச்சியா. அதான் ஐயா சத்தம். ஏன்னா மலையை விட்டு இறங்கும்போது, மோசை இறங்கும்போது இது என்ன சத்தம் கேட்பான் யோசுவா. இது யுத்தத்தில் போய் வெற்றி பெற்று வந்து வெற்றி கூட்டமா, அந்த வெற்றி கொண்டாட்டத்தின் சத்தமா, இல்லை தோல்வி அடைஞ்சிட்டு வந்த பிறகு புலம்பிக்கிட்டு இருப்பாங்களே அந்த சத்தமா? அப ஜெயதுனி, ஜெயதுனியின் சத்தமா, அப ஜெயதுனியின் சத்தமா கேட்பேன். இது மாதிரி எங்க ஐயா கேட்குறாரு. அது கன்வென்ஷன் ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா எங்களுக்கு அப்போ அந்த காலத்தில் அந்த வளர்ச்சியில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். கன்வென்ஷன் போகிறது. ஐயா கூட்டம், என்னடா சத்தம்?
ஐயா கன்வென்ஷன் பாட்டு சத்தம் போய்கிட்டே இருக்கும். என்ன பாட்டு? ஏன்னா அப்போ குழாய்களை பனைமரத்தில் ஏறி கட்டிடுவாங்க. எல்லா பக்கத்துலையும் சத்தம் கேட்கணும்ன்றதான் அவங்களுக்கு நோக்கம். பாட்டு கேட்கணுங்கிற நோக்கம் இல்லை, புரிஞ்சுக்கிறீங்க. பாட்டு வெறும் சப்தம் அல்ல, குரல் வளம் பொருந்தியதா இருக்கணும். உனக்கு குரல்ல வளம் இல்லைன்னா தனியா உட்காந்து பாடு. சபையில வரும்போது பாடிக்கிட்டு இருக்காத, மைக்குக்கு முன்னாடி பாடாத. எல்லாரும் சத்தம் போடுறானே அதோட சேர்ந்து சத்தம் போட்டுக்க. ஆளோட ஆளா அழுதாலா ஓவாச்சு அந்த மாதிரி பாடிக்க. எல்லாரும் சத்தம் போடும்போது நீனும் சத்தம் போட்டு போ. எவனுக்கு தெரியும் நீ பாடுறியா பாடலையா? மைக்கு கிட்ட வரும்போது தனியா தெரியும்ல. அப்போ உனக்கு குரல் வளம் இருக்கா, கேட்குற மாதிரி பாடுறியா, காக்கா மாதிரி பாடுறியான்னு எல்லா பள்ளியும் சொல்லிடுவான்ல. அதனால தான் நான் வர்றது இல்லை பாட்டு பாடுறதுக்கு. எனக்கு பாட்டு பாட ஆசை தான். நான் ஏன் மைக்கு முன்னாடி வராமல் இருக்கேன்? பாடுவோர் பாடினார், ஆடுவோர் ஆடுவார். பாட்டு சத்தம் கேட்டவுடனே சில ஆள் ஆடுவான் தெரியுமா? ஆட உன்ன மாதிரி ஆடலை, நடனம் ஆடாட்டாலும் காலை எடுத்து வைப்பான். குரூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலை இப்படி எடுத்து வைங்க பிரதர், இந்த காலை என்னடா பாட்டு ஆடாதுன்னு. பாட்டு அப்படித்தான் பாடுனே, வாழ்க்கையே நடனமாக தானே இருக்கு. நீ போற இடம் ஆற இடத்துல இல்ல தோத்திருக்கிறாளாம், அதுக்கு கால் எடுத்து. நான் போயிருக்கேன் ஒரு ஊழியர் கூட்டம் மண்டங்கம்ல நடக்குது. அப்போ நான் போயிருக்கேன். இந்த தீவு ஊழியர் கூட்டத்தை ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி நடத்திட்டே வருவாங்க. ஐலண்ட் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப். அப்போ அங்கே நான் அப்படி நிற்கிறேன். மற்றவங்க எல்லாரும் நல்ல ரவுண்டில் நின்று நல்லா ஆடி பாடி ஆடி போயிட்டு இருக்கேன். அப்போ பாட்டு யார் நடத்துறது? பாம்பன் சகாய. என்ன கிருபாசன பாஸ்டர் அசையாம நிற்கிறாரு. நாங்கள் யாரு? சியோன்ல அசையாம நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல அசைய மாட்டோம்ல. நீ என்ன பாட்டு பண்ணால? ஐயா இப்படி கால் வைங்க ஐயா, அப்படி கால் வைங்கய்யா, கொஞ்சம் அசைஞ்சு வாங்க ஐயா. இது அசையாது, இது சியோன். அசையாம நிலைத்திருக்கும் சியோன் பர்வதம் அசையாது. நீ பாடுறீல, அவ்வளவு பாரிச்சு மாதிரி சேர்ந்து பாடுறீல. நீ பாடும்போதே என் கால்கள் ஆடணும்ல. பாடுவோர் பாடினால் ஆடுவோர் ஆடுவார். நீ என்ன பாடுற? கத்திட்டு இருக்க. அங்கே கன்வென்ஷன் இறங்கி போயிட்டு இருக்கும்போது எங்க ஐயா சொல்லவே இல்லை, கேட்டுட்டே வர்றாரு. என்னடா பாடலையா? கன்வென்ஷன் ஆரம்பிச்சாச்சியா? பாட்டு பாடிட்டு இருக்காங்க. போயிட்டோம் கன்வென்ஷன். அங்கே போனால் ஒரு 3-4 மைக் இருக்கு. 4 மைக்கில் 8 பேர் நிற்கிறான். 4 மைக்கில் 8 பேர். ஒருத்தன் கையில் மைக் இருக்கு, இன்னொருத்தன் இப்படி நிற்கிறான். இவன் கத்துற சத்தம் தான் வெளியே கேட்கணும். இவன் கத்துறான். இவன் இப்போ சைடில் இன்னொருத்தன் நிற்கிறானே, அவன் அப்படி எட்டிக்கிட்டு அவன் அதை விட கத்துறான். இப்படி 8 பேரும் கத்துனா அது பாடலா? வெளியில கேட்குறாங்களே, குழாயை கட்டி வச்சிருக்கானே, பாக்ஸை கட்டி வச்சிருக்காங்களே. எதுக்கு வெளியில கட்டி வச்சிருக்கான் பாக்ஸையும் குழாயவும்? அந்த மக்கள் வருகிற போகிற மக்கள் காதுகளில் விழுந்து அவங்க எப்படியா ரசிக்கப்படணும் தானே. இங்கே கன்வென்ஷன் மேடையில் மைக்க பிடிச்சிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கத்திக்கிட்டு இருக்க, பாட்டு பாடுறாங்களா? எது உனக்கு குரல் வளம் இருக்கா? நீ பாடுனா 2 பேரும் உட்காந்து கேட்க முடியுமா? நீ தனியா உட்காந்து பாடி பாரு, நீயே கேட்க மாட்ட. என்னையா கூத்தடிக்கிறிய? நேரத்தை பூரா வீணாக்குறிய. குரல் வளம் இருக்கணுமியா? இசையிலையும் நயம் இருக்கணும், இசை வளம் இருக்கணும். நிறைய பேர் இப்பதான் படிச்சுட்டு கீ கீ கீன்னு தட்டிட்டு இருப்பான். அவன் பாட்டு பாடுற 6வது நேரத்தில் அவன் வந்து வட்டிக்க நிற்பான். ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. இசையில் வளம் இருக்காது, வளர்ச்சி இருக்காது. அவனுக்கு என் புள்ள அவன் தட்டுனா மட்டும், அவன் புள்ள மட்டும் தட்டுனா கேஜியை வச்சுக்கலாம், என் புள்ள வச்சுக்கிற கூடாதா? என் புள்ளையும் தட்டுவேன். என்னையா சண்டையை போட்டுக்கிட்டு உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஆராதனையே கெடுத்து நாசமாக்குற பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யார் மூலமா பிசாசு வரலாம் பாரு, ஆராதனை கெடுக்கிறது. ஏன் புள்ள ஓம் புள்ள. அதனால இசை இசைத்தாலும் அந்த இசை வளமான இசையா இருக்கும். சிம்பொனி அமைக்கிறதுக்கு லண்டன் போயிட்டு வந்தாரு நம்ம ராஜா, இளைய ராஜா. அங்க வாங்கிட்டு வர்றாரு, நம்முடைய சிஎம் அப்ரிஷியேட் பண்றாரு. வைகோ அதுக்கு முன்னாடியே, இப்ப போய் பட்டம் வாங்குறதுக்கு முன்னாடியே அவர் பாராட்டிட்டார் வைகோ. அந்த காலத்திலேயே ஏஆர் ரஹ்மானுக்கு முந்தினது திரைப்பட இசைவளம்
தந்தவர் இளையராஜா. அதுக்கு முன்னாடி எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி. அதுக்கு முன்னாடி ஏ.எம். ராஜா. அதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அவன் காலத்தில் அவன் ஸ்டார் இசை வளத்தில், திரைப்படத்துறையில். அப்போ இது ஆன்மீகத்துறை, ஆவிக்குரிய துறைன்னா அவன் பாட்டு எப்படி இருக்குன்னு என்னத்தையாவது மயக்க பிடிச்சிட்டு கத்துறதா? ஏன்னா அறிவு வேண்டாம். குரல் வள உள்ளவங்க பாடட்டுன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருக்கல. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் சொல்லலாம்ல. நான் ஒரு காலத்தில் பாடுவேயா? நம்ம வட்டாரத்தில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் எவன் கூட்டம் வச்சாலும் நானும் பாடுவேன். நான் பாடுனா உட்காந்து மேடையில் இருக்கிறவனு கீழே இருக்கிறவனு கேட்பான். ஒன்சுமா ஒரு கேட்பேன். அந்த அளவுக்கு குரல் வளம் இருந்துச்சு. காத்திருப்பு கூட்டத்தில் தூக்கி என்னை போட்டாங்க. அவ்வளவுதான். டேவிட் மாதிரி மாறிட்டேன். இன்றி மாதிரி மாறியாச்சு. கத்துறத உயிரை குடுத்து கத்துறது, தொண்டெல்லாம் கிழிஞ்சு. அடுத்து ஏதாவது செய்யணும், பிரசவம் பண்ணணும், பாட்டு பண்ணணும்னா தொண்டை இருக்கு. சொல்லி தரல. டே உனக்கு குரல் வளம் இருக்கு, உன் பாடலை உட்காந்து கேட்குறாங்க. அதை நீ காத்திருப்பு கூட்டத்தில் காவு காவுன்னு கத்தி, காவு காவுன்னு கத்த மாட்டேன், கத்தி உன் த்ரோட்டை கிழிச்சிடாதடா. இது சாகிற வரைக்கும் இந்த வளம் பாதுகாக்கப்படணும் சொல்லித்தர தலைவர்கள் இல்லையே. இல்லையே. அதை கண்காணிக்க, அதை சீர்படுத்த, பொருந்த பண்ண பரிசுத்தவான்கள் இல்லையே. அதனால நான் இழந்துட்டேன் காத்திருப்பு கூட்டத்தில் போய். அடுத்து அந்த பாடல்ல குரல் வளம் இல்லை. பாடுவேன், ஆனா வளம் இருக்காது. குரல் மாதாஜி சாக போற நேரத்திலேயும் என்னை பாட சொன்னார். ஏன்னா அவன் ரசிக்கப்பட்டதில் இருந்து அவர் பாம்பேக்கு ஊழித்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எங்கே கூட்டம் நடத்தினாலும் பாடுறதுக்கு கூப்பிட்டுருவார். இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவருக்கு கூட்டம் நடத்த வந்தாலுமே அன்பு பாட்டுக்கு போடுங்க அப்படின்பா. அவர் சாக போகிற காலத்தில் படுத்து கிடக்காரு. நிறைய பேர் வர்றான், ஜெபம் பண்ணுறான், கண்ணீர் வடிக்கிறான், உவாசிக்கிறேன். அவங்க தம்பிகிட்டே இருந்தார் கண்ட்ரோலில். இப்போ நானும் போய் பார்த்துட்டு வரக்கா போயிருக்கேன். அப்போது பாடிக்கிட்டே ஜெபம் பண்ணுவேன் அவருக்காக. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 6 நடத்த தாராவிக்கு போனேன். அவர் தான் போய் சொன்னார். போய் பிரசவம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், சாப்பிட கூட இல்லை. அவனை வர சொல்கிறா அப்படின்னு அவங்க தம்பிக்காரன் சொல்கிறாரு. அண்ணே அண்ணன் வர சொல்லுது. என்னத்துக்குடா? அது பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாட? கேசட் இருக்காடா? இருக்கு, அதை போட்டு விட்றேன். அதை போட்டு விடு. உடனே அவன் அங்கே ஓடி, அண்ணன் எப்படி சொல்லு, அவனை வர சொல்றா. இல்லை அண்ணன் வர சொல்றாரு, நீ பாடணுமா? நான் அந்த பாடல் பாடினாலும் குரல் வளத்தை இழந்து போயிட்டேன். அதனால நான் ஒதுங்குறேன். இப்போ வர சொல்றேன். அப்போ பிசாசு என்ன செய்யறான்? இல்லை உன்னை இங்கே இருக்க விடாமல் கிளப்புறாங்க அண்ணன் தம்பி 2 பேர். பிசாசு சொல்லி கொடுக்குறேன். இந்த கிரிமினல் மைண்டை கொண்டு வர்றது பிசாசு. சுத்த மனசாட்சியோட பேச வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். சுத்த இருதயத்தில் பேச வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். இந்த மாதிரி எண்ணங்களை உண்டாக்கி அதை பேச வைக்கிறது, கிரிமினலை உண்டாக்குறது பிசாசு. எனக்கு அந்த மாதிரி பிசாசு போராடினான். எப்படியோ தப்பி வந்தேன். தப்பி வந்து ஜெபிச்சுட்டு டே பாடுறா அப்படின்னு. கேசட்டில் வர்றது நேச்சராக இருக்காதியா, இயற்கையானதாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு பகுத்தறிவு இருக்கா? கேசட்டில் நீங்கள் கேட்கறதுக்கும் நேரடியாக பாட சொல்லி கேட்கும்போதும் அதனுடைய டிஃபரன்ஷியேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிவிலையும் பிரசவம் பண்ணுறீங்க, மக்கள் கேட்குறாங்க. டைரெக்டாக நீங்கள் பிரசவம் பண்ணுறீங்க சபையில், மக்கள் கேட்குறாங்க. கேட்க மட்டும் செய்ய மாட்டான். அதில் உள்ள அனாயிண்டிங், அதில் உள்ள உணர்வுகள் டிவியில் கேட்குறதுல வராது, கேசட்டில் கேட்குறதுல வராது. நேச்சுரலாக கேட்கணும். அதனால் பாட சொன்னார். பாட்டை கேட்டார், ஏதோ பாடினேன். ஆண்டவரே நானும் பாடுவேன் அப்படின்னு சொல்லி நம்பிட்டாரு. பழைய ஆள் நல்லா பாடுறவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பி பாட சொல்கிறாரு. எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன். அவர் நம்புறாரு, அவர் நம்பிக்கைக்காக ஏதாவது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பாடு.
அடுத்து புது பாடல்கள் எல்லாம் பாடுறது, எல்லாம் பழைய பாடல், ஓல்டு சாங். அந்த பழைய பாடல்களை பாடும்போது அவருடைய மனசுக்கு அது ஒரு உயிர் மீட்சி, அவருக்கு கொஞ்சம் ஆறுது. இப்போ விரும்பி கூப்பிட்றாங்களா இல்லையா? நான் இழந்தாலும் ஒரு காலத்தில் நான் பாடல் வளம் உள்ளவன் அப்படின்னு அறிஞ்சதுனால மறுபடியும் கூப்பிட்டார்ல. சாக போகிற மனுஷனுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குல்ல. நீ உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? நீ மைக்க பிடிச்ச கத்துறதையே பார்த்தாங்கன்னா கூப்பிடுவாங்களா? பாடுனாத்த பாடுனாத்த. அதனால மைக்க பிடிச்சி பாடுறோம் அப்படின்னா பாடுக்கு என்ன செய்ய, கத்தாதி முந்திக்கிட்டு கத்துறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்கிட்டு கத்துறது, அதெல்லாம் பாட்டு கிடையாது. மைக்க பிடிச்சி குரல் வளம் இல்லாமல் நீங்க பாட்டு புத்தகத்தில் உள்ள பாடல்களை வாசிக்க கூடாது. சிலர் வாசிக்கிறான், அதெல்லாம் பாட்டு கிடையாது. மூணா பிரிக்கிறான் பவுலு. இப்ப திடீர்னு அப்படி ஒரு லீடிங் வந்ததுனால நான் பேசிட்டு இருக்கப்பா, என்னோட சப்ஜெக்ட் அது இல்லை. ஆனா ஆண்டவர் தான் மாடல்னா ஆண்டவரை பாடுற விஷயத்துல இந்த ஒழுங்கு இருக்கணும் ஊழியக்காரங்களுக்குள்ள. சும்மா கண்டவனையும் மைக்க கொடுத்து பாடுன்னு சொல்லக்கூடாது. இல்லை குறுக்காட்ட அவர் வருத்தப்படுவாரு. ஏண்டா இவன் வருத்தப்படுவான்னு மைக்க கொடுத்து நீ கூட்டத்தை பாட வச்சினா ஏதுனார் என்ன செய்வாரு? இருக்க மாட்டார், போயிடுவார். அவன் வருத்தப்படுவான், இவன் வருத்தப்படுவான். அதனால அவனை பாட உடனே இப்படிலாம் பண்ணாதீங்கடா, கடவுளை துக்கப்படுத்தாதீங்க, பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க, அவரை துக்கப்படுத்திடக்கூடாது. மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாகப்பட்ட அவரை துக்கப்பட்டு போறேன். நம் பாதாளம் போவானா பரவம் போவானா யாருக்கு தெரியும்? அதனால எவனை நீங்க மைக்கு முன்னாடி நிறுத்துறீங்களோ அவனை நீங்க சோதித்து பார்த்து நிறுத்து. அப்ப கவிதை வரிகள், அந்த பாடல் வரிகள் எப்படி இருக்குன்றத முதல்ல படிங்க. முண்டக்க எழுதி வச்சிருக்கான் சில ஆளு, சினிமா மாதிரி இருக்கு சில வரிகள். அதனால அதெல்லாம் நீங்க பரிசோதிக்கணும். ட்ராக்ஸே நீங்க படிச்சு பார்க்கணும், அப்புறம் தான் வெளியே கொண்டு கொடுக்கணும். பாடல் வரிகளை நீங்க படிச்சு பார்க்கணும், அப்புறம் தான் நீங்க பாடணும். இதெல்லாம் ஒழுங்கு இல்லாம இருக்கக்கூடாது. ஒழுங்குக்கு உட்படுத்தப்படுகிறவன் தான் சீசன். சீசராக்கி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க. சீசராகணும்னா நான் இப்ப சொல்லிக் கொடுக்குறேன் பத்தியில, இதுக்கு நீங்க கீழ்படிஞ்சீங்கன்னா சீசனா வருவியே. மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களே ஆகில் சொல்லுங்க, யார் அந்த பட்டயத்தை தூக்குவா? அவர் வெட்டினார்னா ஒரே வெட்டித்தான், வெட்டியே விடுவாரு. பார்த்து பாடு. கண்டவனையெல்லாம் பிரியப்படுத்தணும்னு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. என்ன பிரதர், அவனுக்கு பாட தெரியுமா? தெரியாது. இந்த மாதிரிலாம் பண்ணாதீடா, அடிச்ச கூத்து போகுது. அவங்களெல்லாம் பாட விடுறாங்க, எங்களெல்லாம் பாட விட மாட்டேங்கிறாங்க, தர மாட்டேங்கிறாங்க மைக்கு அப்படி சொல்லுவேன். அவன் வருத்தப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. உட்கார்ந்து கூட்டத்தில் கேட்குற மாதிரி எவன் பாடுவானோ அவனுக்கு மட்டும் மைக்க கொடு, மற்றவங்க கையில் மைக்க கொடுக்காது. உனக்கு குரல் வளம் இருந்தால் நீ பாடு, இல்லையா எவன்கிட்ட குரல் வளம் இருக்கோ அவனை கூட்டத்துக்கு ஏற்படுத்து. குரல் வளம் உள்ளவனை ஏற்படுத்து, பாடல்களை கற்றுக் கொடுக்கிறவனை ஏற்படுத்து, இசையை வளமாக வாசிக்கக்கூடியவனை ஏற்படுத்து. ஏதோ அந்த நேரத்தில் எனக்கு சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தக்கூடாது. சிரிக்கிறான் சேகர், என்ன அவன் அப்படித்தான் வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ இனிமேல் அவன் வளர்ந்து அந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணணும். கர்த்தருக்கு சோத்திரம். அவர் வல்லரசு ஆகும்படி வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்றது வல்லரசு நாடுகளை பற்றி பேசுகிறேன். குரல் வளம் பெற்றவன். அந்த பாடலில் ஒரு இனிமை, குரல் வளம் வேற, சத்தம் வேற, இனிமை வேற. எல்லாரும் பாடுவான், ஆனால் குரல் வளம் உள்ளவன் மட்டும் பாடினால் போதாது. பாடலிலே சங்கதி இருக்கணும். சங்கதினா இனிமை. எந்த இடத்துல ஏத்தணும், எந்த இடத்துல இறக்கணும், இதெல்லாம் படிக்கணும்ல. சங்கீதம் படிக்கணும். அதெல்லாம் படிக்க மாட்டான், மைக்க பிடிச்சிட்டு வந்துடுவான். நானும் பாடுவேன். உன்னை வெட்டணும், எங்க வா மைக்கா வேணே.
துள்றாயா, இருக்க மாட்டேங்கிற. யாருமே வரலையா? நான் வரேன். மூதி மூஞ்சில சாணி அள்ளி. அப்ப என்னையா பாஸ்டர் மாறுவீங்க? ஒரு பாடல் ஆராதனையில் எப்படி நடந்து கொள்ளுங்கிற ஞானம் இல்லையா? குரல் வளம் இல்லாதவனெல்லாம் ஏற்படுத்துறாங்க. எதுக்கு பாடல் ஆராதனை? மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டாமா? பின்மாட்டக்காரன் வந்து உட்கார்ந்துருப்பானே, உன் பாட்டை கேட்டவுடன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டாமா? சோர்ந்து போயிருப்பானே, சோர்வை அகற்றுகிற ஒரு பாடலாக இருக்க வேண்டாமா? அந்த பாடலில் வளமும் இனிமையும் இருந்தால் தானே அந்த ஊழியம் நல்லா இருக்கும். 2 கொட்டை கொட்டிக்கிட்டு, இளைச்சிலை ஊற்றிக்கிட்டு கொட்டை கொட்டிக்கிட்டு முதல் பாட்டு 2வது பாட்டு பாடியாச்சு, 3வது பாட்டு வேகமாக அடித்து திரும்ப திரும்ப பாடி, அதென்ன பாட்டாது? சத்தம், கொட்டி சத்தம், அப்புறம் இவங்க சத்தம். என்ன பழக்க வச்சிருக்காங்க? என்னமோ நடக்குது. இதெல்லாம் ஆவிக்குரிய கிறிஸ்டியானிட்டி இல்லை. அதுக்காக சொல்ல வாரேன். வெந்தய கோச கிறிஸ்தவன்லயே 3 பிரிவு இருக்கான். ஒருத்தன் மாம்ச கிறிஸ்தவன், இன்னொருத்தன் குழந்தை கிறிஸ்தவன், இன்னொருத்தன் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். இதெல்லாம் பிரிச்சு பார்க்கிற இடத்துல நீங்க ஊழியக்காரன் இருக்கணும். கூட்டு பயில மாதிரி இருக்கக்கூடாது, குருடியா இருக்கக்கூடாது. இதுல எல்லாம் நீங்க தெளிவடையணும். ஏன்னா உங்களுக்குள்ள பரிசுத்தாய் வந்திருந்தா அன்பை ஊற்றுகிறது மட்டுமல்ல, தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்போ ஆராதனைனா என்ன, பைபிள் ஸ்டடினா என்ன, உபவாச ஜெபம்னா என்ன, ஆன்லைன் பிரேயர்னா என்ன, நிகழ்ச்சி நடத்துறதா? அதுக்கு ஒரு ஒழுங்கு இல்லையா? ஒரு முறை இல்லையா? அது கற்றுக் கொடுக்கப்பட வேண்டாமா? அது ஊழியர்கள் படிக்க வேண்டாமா? பயிற்சி எடுக்க வேண்டாமா? ஆசைப்பட்டதுல எல்லாம் தண்ணி செய்யலாமா? ஆகவே நீங்க எப்படி படிக்கிறீங்க? மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க மாஸ்டரா நடந்து கொள்ளணும்னு வந்த ஐயா நமக்கு சொல்லி கொடுத்தாரு. மாஸ்டர் படம் சான்றிதழ் பேப்பர்ல வாங்கினா போதாதியா, நீங்க மாஸ்டரா நடந்து கொள்ளணும். தரம் குறைந்தவர்களை போல அல்ல, தரமுள்ள ஊழியர்களாக இருக்கணும், மாஸ்டர்களாக இருக்கணும். அப்ப பாடல்ல 3 பிரிக்கிறான் அவன். யாரு? பவுலு. சங்கீதம்னு சொன்னா இசைகளோடு கலந்து வருகிற பாடலுக்கு பேர் என்னது? சங்கீதம். சங்கீதம் என்றால் என்ன? இசைகளோடு இசைந்து பாடுகிற பாடல் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் சங்கீதம். அது இசையோட ஒத்து போகும் பாட்டு. இசையும் பாட்டோடு ஒத்து போகும், அதுக்கு பேர் தான் சங்கீதம். பாட்டோடு இசையும் இணையும், இசையோடு பாடலும் இணையும். ஆனால் நான் சில பாடல்களை கேட்குறேன், டக்கு புக்கு டக்கு புக்கு டக்கு புக்கு டக்கு புக்கு டக்கு புக்குன்னு அவன் பாட்டு சத்தம் கேட்கவே மாட்டேங்குது. இவன் வாலிபம் கூட்டி வச்சுக்கிறேன். சரி, ஒருத்தன் கூட்டுறான்னா தபேலா, ட்ரிபிள் கேங், டேமரின், மர்காசிஸ், அப்புறம் ஆல் ரவுட், இப்படி ஆள் கொண்டு இப்போ கேசியோ, கித்தாரு, இவன் ஒவ்வொருத்தரும் ஒரு மைக் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு அவன் சத்தம் தான் வெளியே கேட்கணும், அவன் கூட்டி கூட்டி வச்சுக்கிறேன் ஒவ்வொருத்தன். இவன் பாட்டுக்காரன் சத்தம் மேலே வரமாட்டேங்குது. இசை பாடலோடு இசையன். எப்பவுமே பாடல் பாடுறவனுடைய சத்தம் தான் மேலே நிற்கணும். இசை கருவிகளை வச்சு இசைக்கிறவனுடைய சத்தம் இசைந்து வரணும், இல்லைன்னா கீழே இருக்கணும். இல்லைன்னா என்ன இருக்கணும்? பாடல் சத்தம் மக்களுக்கு போய் சேரணும், இசையின் சத்தம் 2வது தான் போய் சேரணும். இந்த அறிவு கூட இல்லை. அறிவு கெட்ட கூட்டங்களை நடத்துறாங்க. அறிவு கெட்டவங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆம்பிளிஃபையர்களுடைய கண்ட்ரோல் உங்க கையில் இருக்கணும். பாடல் சத்தம் தான் மக்களுக்கு மத்தியில் மேலே கேட்கணும். 2வது இசைக்கருவியின் சத்தம். இசைக்கருவிகள்லையும் எந்த இசை கரெக்டாக இருக்கும் அதை பார்த்து 2வது இடத்துல வைங்க. அப்புறம் அடுத்த கருவி, அடுத்த கருவி, அடுத்த கருவி. ஆக இசையோடு இணைந்த பாடலுக்கு பேரு சங்கீதம். சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும். ஞான பாட்டுனா நான் சொல்ற உதாரணம் ஃபாதர் பத்மாஸ். ஃபாதர் ஐயா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிரசங்கம் பண்ண தெரியாது அந்த காலத்தில். அவர் என்ன பண்ணுவாருன்னா மேலே ஏறுவார், இப்படி வசனம் வாசி சொல்லுவார். வாசி சொல்லிட்டு 2 வார்த்தை தான் பேசுவார். பேசிட்டு அப்படி பாடிடுவார். வசனத்தை பாடலாக பாடிடுவார். அவர் எழுதினாரா? இல்லை.
ராகம் அமைச்சாரா? இல்லை. இசையை இணைத்தாரா? இல்லை. மேடையில் 2 வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாடலா பாடணும். அதுக்கு பேர் தான் என்னது? ஞான பாட்டு. ஆவியானவர் அந்த இடத்துல கொடுப்பார். இதுக்கு இசை இருக்காது, கவிதை வரிகள் இருக்காது. இவர் வசனத்தை வாசிச்சுட்டு அந்த இடத்துல பாட ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல வளம், இனிமை, வரிகள் எல்லாமே ஆவியானவர் கொடுத்து அந்த மேடையில் அப்பவே அந்த பாட்டை பாடி அந்த பாட்டுக்கு அப்பவே ராகம் போட்டு அப்பவே மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருவாரு ஃபாதர் பெர்க்மன்ஸ். அதுக்கு பேர் தான் என்னது? ஞான பாட்டு. நீங்க தனியா உட்காந்து ஜெபத்துல அந்நிய பாஷை எவ்வளவு நேரம் பேசுறீங்க? எவ்வளவு நேரம் பாடுறீங்க தனி ஜெபத்துல? நீங்க சபையில செய்யற ஜெபத்தை நான் கேட்கல. எவ்வளவு நேரம் எடுக்கிறீங்க இண்டிவிஜுவல் பிரேயர், தனி ஜெபம்? அதுல எவ்வளவு நேரம் ஆவியில் நம்புற? எவ்வளவு நேரம் அந்நிய பாஷை பேசுற? உண்மையிலேயே உன் மேல பரிசுத்தாவி இருந்தா உனக்கு ராகத்தையும் கொடுப்பாரு, பாட்டையும் கொடுப்பாரு. அதுக்கு பேர் தான் ஞான பாட்டு. அதுக்கு பேர் தான் என்னது? ஞான பாட்டு. பாடி இருக்கல? ஞான பாட்டுன்னா என்னன்னே தெரியாம இருக்கும். நீங்க பாடி இருக்கலான்னு வேற கேட்கறீங்களாக்கு? அந்த நேரத்தில் நீங்க ஆவில் நிறும்போது நீங்க தனியா உட்கார்ந்து அவருக்கு சோத்திரப்படி துதிகளை செலுத்திட்டு இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ராகம் தருவார். வேற பாட்டு பாடியிருப்பீங்க, ஆனா புதிய பாடலை பாடுவீங்க. அந்த ஞான கருத்துக்களை கர்த்தர் நினைப்பூட்டுவார். அதை நீங்க ராகம் அமைச்சு பாட ஆரம்பிச்சிருவீங்க. அது இண்டிவிஜுவல் பிரேயர்ல நடக்கணும். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறார் என்பதுக்கு அது ஒரு அடையாளம். இருக்காரா? நாங்க கூட்டி ஜெபத்துக்கே ஒழுங்கா போறது இல்லை, அப்புறம் என்ன இண்டிவிஜுவல் பிரேயரு? இந்த மாதிரி பேசுகிற ஊழியக்காரங்களை நமக்கு நாங்கள் என்ன செய்ய? ஞானப்பாட்டு பாடுங்க ஐயா, தனி ஜெபத்தில் உட்காருங்க ஐயா, நீங்கள் ஆவியில் நிரம்புங்க ஐயா. மணிக்கணக்காக நீங்கள் உட்காந்துருந்து ஆவியில் நிரம்பி அந்நியவாதத்தில் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே பாடலின் ராகத்தை உங்களுக்குள்ள தருவாரியா. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானுடைய பலத்தோடு நீங்கள் பாட ஆரம்பிங்க. அது ஒரு ராகம் அதில் இருக்கும். அந்த ராகம் என்ன ராகம்? அதுதான் ஆவியானவர் தந்த ராகம். எந்த ராகத்தில் பாடுறீங்க அப்படின்னு சொன்னால் தந்த ராகம்னு சொல்லியிருக்க. யாராவது கேட்டா என்ன ராகம்? ஆமாம். யார் தந்தது அப்படின்னா சங்கீத வித்வான்கள் இல்லை, ஆவியானவர் கொடுத்தாரு சொல்லுங்க. கொடுத்தா சொல்லுங்க, இல்லைன்னா பிராடு பண்ணிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் பாடி மகிமைப்படுத்துங்க ஐயா. சபையில் எல்லாரும் வந்த பிறகு பாட்டு பாடுறவர் அதையெல்லாம் சேர்க்காது. தனியாக உட்காந்து கத்திர மகிமைப்படுத்து, ஆவியில் நிரம்பு. அந்நிய பாஷையினாலேயே கத்திர பாடு. அப்படி பாடி பாடி ஆவிக்குள்ளாகி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சொந்த ராகத்திலேயே ஒரு வந்த ராகம் தருவாரு. உன்னை அறியாமலே கவிதை வரிகள் வந்து கொண்டிருக்கும். அவரை நினைக்கும் பொழுது, அவரை எண்ணும் பொழுது கவிதை கொட்டும்ல. கவிதை கொட்டுது, கொட்டுதா? இப்போ உள்ள பரிசுத்தவான்களுக்கு அது புரியாது. என்ன போல பாவிகளுக்கு தான் புரியும் அது என்னது. அதை நினைக்கும் போது கவிதை கொட்டுது. கண்மணி, பொன்மணி எழுதிக்கோ. கொட்டணும்யா. தனி பிரேயர்ல கடவுள் மேல் உள்ள லவ், அன்பு பொங்கி வருமானால் கவிதைகள் வரும். நீ பாடுவாய். உன்னுடைய தனி ஜெபத்தில் ஆவியில நிரம்பி அந்நிவாசிகளை பேசி அவருக்கு சோத்திரப்படி செலுத்தி அப்படியே தனியா நீ அவரோட உறவாடுற பாரு. அப்போ ஆவியானவர் உனக்கு ராகத்தையும் தருவாரு, பாடலையும் தருவாரு. அதுதான் ஞானப்பாட்டு. இதான் என்ன பாட்டு? ஞானப்பாட்டு. படிருக்கியா? அது அந்த நேரத்தில் தான் வரும், எல்லா நேரத்திலும் வராது. ஞான பாட்டுகளினாலும் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும். கீர்த்தனை என்றால் என்ன அப்படின்னா, இயேசுவை தவிர, தேவனை தவிர, பரிசுத்த ஆவியானவரை தவிர பரிசுத்தவான்களை புகழ்ந்தோ பரிசுத்த சபையை புகழ்ந்தோ செய்யாமல், பரிசுத்தவான்களை போடுகிற பாடல் இருக்கு, சபையை போடுகிற பாடல் இருக்கு.
மலையை போடுவேன், ஆறுகளை போடுவேன், மரங்களை போடுவேன். மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணை போடுவேன். ஒரு மரமானாலும் திருச்செந்தூரில் மரமாவே போடுவேன். மண், மரம், கல் எல்லாம் போடுவேன். இவங்க பெந்தகோஸ்து கிறிஸ்தவங்க பைபிள் எழுதி இருக்கிற மலை 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 அப்படிம்பாங்க. மலையை போடுவேன், ஆறுகளை போடுவேன், பழைய ஏற்பாட்டு திருச்சபை போடுவேன், மோசையை போடுவேன், நெகேமியாவை போடுவேன், தாவீதை போடுவேன். இப்படியெல்லாம் போடுறாங்களா? ஐயா புகழக்கூடாதான்னு கேட்கக்கூடாது. நீ போகிறதுக்க தடையில்லை, தடையில்லை. கீர்த்தனை என்றால் என்ன? ஒருவரை மாத்திரம் உயர்த்துகிற பாடல், அவருக்கு கனத்தையும் மகிமையும் புகழ்ச்சியும் கொண்டு வருகிற பாடல். அது சோத்ரம் என்ற வார்த்தையா, அல்லேலூயா என்ற வார்த்தையா? அது கலந்த பாடலா? அவருக்கு மட்டும் புகழ் சேர்க்கிற வார்த்தைகள் அடங்கிய பாடல் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் என்னது? கீர்த்தனை. ஞானப்பாட்டு என்றால் என்ன? கீர்த்தனை என்றால் என்ன? அடுத்து சங்கீதம் என்றால் என்னன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இது ஒரு மனிதனை கர்த்தருக்குள்ள வழி நடத்தணும். இந்த பாடல்கள் ஒரு மனிதனை கர்த்தர் நீங்கள் நானும் பிரசவம் பண்றோம், ஜூசியம் சொல்றோம். மனுஷனை கர்த்தரோட சேர்க்கணுமா இல்லையா? அப்புறம் எதுக்கு அந்த பிரசங்க? அது மாதிரி நீ பாடுற பாடல் ஆராதனை கேட்கிற மனுஷனை கர்த்தரோட இணைக்கணுமையா? நானும் பாடணும், நானும் பாடணும். நீ பாடி யாருக்கு? எதுக்கு பாடுற? வெறும் சத்தம். இந்த அகிமாசு கூசி ஓடுற ஓட்டத்தில் தாவீது உட்காந்துருப்பேன். லெக்கு அதுதான் தாவீது. தாவீதுக்கு ஒரு செய்தியை கொண்டு போகும். எப்பவும் ஓடிட்டே இருந்தான் ஒருத்தன். அவன் பேர் என்ன? அகிமாஸ். அப்போ படைத்தலைவர் யோவாப் சொல்றான், எப்பவும் ஓடுற அகிமாசை விட்டுவிட்டு கூசின்னு ஒருத்தனை கூப்பிட்றேன். இவ்வளோ காலம் நாங்கள் தான் பாடிக்கிட்டு இருந்தோம், நாங்கள் தான் ஓடிக்கிட்டு இருந்தோம், இப்போ என்ன புதுசாக ஒரு ஆளை உள்ள விட்றீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். கேட்டுக்கிட்டு அகிமாசு சொல்கிற, இல்லைப்பா நீ ஓட வேண்டாம், ஏன்னா செய்தி எப்படிப்பட்ட செய்தி, இந்த செய்தியை இவன் தான் கொண்டு போகணும், நீ கொண்டு போக வேண்டாம். இல்லை இல்லை நானும் ஓடுவேன். பார்க்குறவன் என்ன நினைப்பேன், இவ்வளோ காலமாக அவன் தான் ஓடிக்கிட்டு இருந்தேன், இப்போ இவன் என்ன செஞ்சாலும் தெரியல, தூக்கிட்டாங்கன்னு சொல்லுவான்ல. அப்போ என் மதிப்பு என்ன ஆகுது? மரியாதை. ஏடா மதிப்பு மரியாதைக்கு மேலே ஊழியத்துக்கு வந்திய உன்னை வெட்டணும்ல. நல்ல ரூபா வச்சு வெட்டக்கூடாது, கருவா வச்சு கொரன்னா இருக்கணும். ஊதி மதிப்பு மரியாதைக்கும் பைபிளை தூக்கிட்டு வந்த எல்லாம் இன்னைக்கு பாஸ்டர் என்னை மதிக்கலை, எனக்கு மரியாதை கொடுக்கல. மூதேவி செத்தினா பரலோகத்துக்கு போயிடுவேன். பரலோகத்துக்கு போயிருவியா? போக மாட்டேன். செத்தினா எங்க போவ? அதனால அதெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்கப்பா. சும்மா நாங்கள் பிரசவம் பண்ணுறோம், ஜபம் நடத்துகிறோம், நாங்கள் பெரிய பாஸ்டரு. தேவன் அங்கீகரிப்பாரான்னு பாரு. முதல்ல பைபிளே ஒன்று அங்கீகரிக்காது, அப்புறம் எப்படி பைபிளை எழுதுற தேவன் அங்கீகரிப்பாரு? அங்கீகாரம் வாங்குறதுக்கு பாருங்க ஐயா, அதான் சான்றிதழ். அதான் என்னது? சான்றிதழ். அதான் ரொம்ப முக்கியம். அதனால அகிமாசு சொல்றான், நான் இவ்வளோ காலம் ஓடிக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ காலம் பாடிக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ காலம் பிரதம் பண்ணிட்டு இருந்தேன், எல்லா மக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பேரும் போல இருக்கு. அதனால நீ கூசி ஓட சொன்னீங்கன்னா நாட்டு மக்கள் என்ன நினைப்பேன், இஸ்ரவேல் என்ன நினைப்பேன்? நானும் ஓடுவேன். டே ஓட வேணாண்டா, நீ கொண்டுட்டு போற செய்தி உனக்குரிய செய்தி இது இல்லடா, மயம் செத்துருக்காண்டா, காடாத்தி செய்திடா. கேட்பாங்களா? எப்படி ஆனாலும் நான் ஓடுவேன் அவன் சொல்றேன். இவங்க எல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க ஊழியத்தில். எப்படி ஆயில் ஓடுவேன்? போய் தொடரா மூதேவி சொன்னா கேட்க மாட்டேன், உனக்கு போய் தொடரா அப்படின்னு விட்டா தலைவர் சொல்லித்தான் நானும் ஓடியாந்தேன். இது எவ்வளவு பெரிய திமிரு மக்களுக்கு தெரியுமா? தலைவர் எப்படி சொன்னாரு? நீ அடங்க மாட்ட, கீழ்ப்படிய மாட்ட, தொலைடா நாயேன்னு சொல்லி உன்னை அனுப்பியிருக்கேன். ஆனா வெளியில போய் என்ன சொல்றது? தலைவர் சொல்லித்தான். யோவா போட்டு சொன்னானா? ஐமாசம் போய் சொன்னானா?
அப்புறம் எப்படி ஐமாஸ் ஓடுன? இந்த மாதிரி தேவனிடத்தில் மறுபடியும் கேட்கிற நாய்கள் இருக்கான், ஊழியக்கார நாய்கள். பீலையம் அப்படி கேட்டான், அவன் ஒரு ஊழியக்கார நாய், தீர்க்கதரிசி, நல்ல தீர்க்கதரிசி, ஊதியை. இவங்க எல்லாம் வந்து நல்ல தீர்க்கதரிசியோட ஒட்டிக்கிறாங்க, நல்ல ஊழியக்காரனோட ஒட்டிக்கிறாங்க. கண்டுபிடிக்க முடியல மக்களுக்கு. பீலையம் ஒரு தீர்க்கதரிசி, அவன் மேலேயும் பரிசுத்தாவி வந்தார். ஆனா பரிசுத்தாவி பெற்றாலும் அவன் கள்ள தீர்க்கதரிசியா மாறுறான். நல்ல தீர்க்கதரிசியா தான் இருந்தேன், கள்ள தீர்க்கதரிசியா மாறினேன். அவன் தீர்க்கதரிசனம் தான் சொன்னானா இல்லையா? அவன் சொன்னதெல்லாம் எழுதியிருக்கா இல்லையா? அவன் பொருளாதாரக்காரன், பொருளாசை உள்ள இருக்கு, பண ஆசை உள்ள இருக்கு, அதை வச்சுக்கிட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்க? இந்த ஊழியக்காரன் பொருளாசக்காரன் கண்டுபிடிக்க தெரியுமா? இவன் புகழ் மதிப்புக்காக வந்தவன், இவனுக்கு மதிப்பு வேணும், மரியாதை வேணும். அதைத்தான் பாலகராஜா சொல்லிவிடுவான், உமக்கு வெள்ளியும் பொண்ணும் தருவேன், அடுத்து உண்மை கனப்படுத்துவேன். என் அமைச்சர்கள்லாம் வாங்க வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க, உண்மை நான் கனப்படுவேன், வா வா நல்ல தீர்க்கதரிசனம் சொல்லு. ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்களே இவங்கள, நல்ல சத்தியம் சொல்றதுக்காக கூப்பிடுறாங்க, நல்ல தீர்க்கதரிசனம் சொல்ல கூப்பிடுறாங்க. ஒரு ரவுண்டு தமிழ்நாட்டுக்கு எல்லா சபைகளுக்கு போயிட்டு வாங்க, கள்ள தீர்க்கதரிசனத்துக்கு முக்கியத்துவம். சத்தியத்தை தீர்க்கதரிசனம் பண்ணி பேசு, கேட்க மாட்டேன். ஏன்னா அவ்வளவு வெளியே திருட்டு போய களவாணி பயில பைபிளை தூக்கிட்டு வந்துட்டாங்க. பரிசுத்தாவியோட சத்தம் கேட்க மனசு இல்லை, பிசாசு சத்தம் கேட்கத்தான் மனசு. அப்படித்தான் மக்கள் பழகிருக்காங்க, சபை மக்கள் எல்லாரும். மெட்ராஸில் போன ஒரு 5 ஊழியக்காரன் சொல்றேன், ஐயா சத்தியத்தை இப்போ ஒருத்தர் விசுவாசிக்கல, ரைட்டு போட்டு, சத்தியம் பேசுறவே இல்லை, ரைட்டு போட்டு, நீ நானும் பேசுவோம், நீ வர்றியா, நான் உன்னோட சேர்ந்துக்கிறேன். ஐயா இனிமே அப்படி தெரிஞ்சது, இனிமே தானே பார்த்துக்குருவோம், நான் வந்துட்டேன் பஸ் ஏறி. என்ன பேசுறாங்க ஊழியக்காரங்க? தமிழ்நாட்டினுடைய தலைநகரமே இந்த லட்சணத்தில் இருக்கு. பெந்தகோஸ்து திருச்சபையினுடைய லட்சணம் லட்சணமாவா இருக்கு, அவலட்சணமா இருக்கு. அவலட்சணமானவைகள் எல்லாம் அலங்காரத்தை செய்து மக்கள் பார்க்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வரணும். லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை, அவலட்சணமானவைகளுக்கு அலங்கரிப்பு பியூட்டி பார்லர் தேவை. அவலட்சணமான முகத்தை உள்ளவங்களுக்கு பியூட்டி பார்லருக்கு அனுப்பணும். அப்போ அலங்கரிப்பு தேவை, அவங்க அலங்கரிச்சு விட்டுருவான், மேக்கப் மேன். அப்ப சபையினுடைய அலங்காரம் போச்சு. பெந்தகோஸ்து சபைன்னு சொல்றாங்க, கையை தட்டி வெறும் 2 அந்நியவாசம் பேசுறான். இறைவனுக்கு பிரியமான இடத்துக்கு இன்னும் வரல, சத்தியமே தெரியல. அவங்களுக்கு எல்லாம் நீங்க அலங்காரம் பண்ணணும். அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? அலங்காரம் பண்ணி எல்லாரையும் இவங்க கவரத்தக்கதாக, மற்றவர்கள் எல்லாரும் வந்து கவர்ந்து இழுக்கப்படத்தக்கதாக என்னை இழுத்துக்கொள்ளும். அப்பொழுது ஓடி சொல்லுங்க வாயை திறந்து. ஏதுனாரு இழுக்கணும், ஏதுனார பார்த்து ஓடி வரும். வேற எவனாவது இழுத்து அவருக்கு பின்னாடி ஓடிட்டா, எவனாவது இழுத்து அவனுக்கு பின்னாடி ஓடிடாத, எவனாவது இழுத்து அவனுக்கு பின்னாடி ஓடிடாத, என்னை இழுத்துக்கொள்ளும். ஏதுனாருக்கு பின்னாடி தான் ஓடணும். அவர் செய்யவும் உபதேசிக்கவும் செய்தார். அப்ப இயேசுவுக்கு பின்னாடி ஓடுறோம்னு சொன்னா, இயேசுனார் போன அடிச்சோடல நீ போகணும், உன் சபை போகணும். இயேசுனாருடைய உபதேசத்துல கட்டளையில நீ போகணும், உன் சபை போகணும், நானும் போகணும். புரியுதா? இந்த மாதிரி ஒழுங்குக்குள்ள வாங்க. சும்மா ஒழுங்கற்று நடக்கையை விட்டு மனம் திரும்புங்க. இந்த ஒழுங்கற்ற நடக்கையை தொடர்ந்து செய்யாத, மனம் திரும்பிடு. அப்ப பரலோகம் போவ. நான் சொல்லுகிற வேலை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியத்திலேயும் புத்தியை தந்தருள்வாராக. எல்லாரும் எந்திரிப்போம். Yeah.